குவாலிஃபிகேஷன் இல்லாம, ஒரு அறிவுக்கு பொருந்தாம எது நடந்தாலும் முஸ்லிம்கள் மீது போட வேண்டும் என்பதை நம்ம நாட்டில் உள்ள எல்லா மாநிலங்களில் உள்ள காவல்துறை, உளவுத்துறை, புலனாய்வுத்துறை அத்தனை பேருக்கும் அதை ஒரு கிளாஸா நடத்துறாங்களோ நம்ம நினைக்க வேண்டியிருக்கிறது. போலீஸ் வேலைக்கு ஆள் எடுக்கும் பொழுது என்ன செய்யுங்க, இந்த மாதிரி ஏதாவது நடந்தா உடனே 10 நிமிஷத்துல என்ன பண்ணிருங்க, முஸ்லிம் வேலை போட்டுருங்க, முஸ்லிம் இயக்கத்து வேலை போட்டுருங்க, பள்ளிவாசல் நடந்தாலும் போட்டுருங்க, கோவில் நடந்தாலும் போட்டுருங்க என்று இவர்களுக்கு இதுதான் பயிற்சி அளிக்கப்பட்டிருக்கிறதோ என்று நினைக்கிற வகையில எல்லா குண்டு வெடிப்புகளையும் நம்ம சமுதாயத்தின் மீது போடக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். இதனால என்ன விளைவு ஏற்படுது தெரியுமா? அக்கம் பக்கத்தில் இருக்கிறவன் பார்த்து நம்மளை பார்த்து மிரள்றான், பயப்படுறான். கடையில வேலைக்கு இருந்தோமா, தம்பி நீங்க வேலையை விட்டு நின்றுக்கிறீங்க, ஏங்க நீங்க எல்லாம் குண்டு வைக்கிறாங்க அப்படிங்கிறான். ஒரு வீட்டுல வாடகைக்கு இருக்கிறோமா, நீங்க வீட்டை காலி பண்ணிக்கிறீங்க, ஏங்க குண்டு வச்சிருவீங்க நீங்க அப்படிங்கிறான். வாடகைக்கு இருக்க முடியல, வேலைக்கு சேர முடியல, சேர்ந்த வேலையில நிலைக்க முடியல, ரோட்ல நடக்க முடியல, பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல பைய பாத்துக்கிறேன்னு சொன்னா வா எடுத்துட்டு போயிருங்க பாய்ங்கிறான். ஏங்க என்னதான் வச்சிருப்பீங்கிறான். பஸ் ஸ்டாண்ட்ல போய் பஸ்ல ஏறி உட்கார்ந்து பாத்ரூம் போயிட்டு வர இந்த பேக்கை பாத்துக்கிறேன்னு சொன்னா அது அரண்டு போறாங்க. இந்த மீடியாக்கள் மூலமாக முஸ்லிம்னா பயங்கரவாதி, முஸ்லிம்னா தீவிரவாதி என்று திட்டமிட்டு சித்தரித்துக் கொண்டிருக்கக்கூடிய காட்சியை நம்ம பார்க்கிறோம். ஒரு விஷயத்தை நீங்கள் கவனித்து பார்த்தீர்களே ஆனால் இது அவ்வளவு அப்பட்டமான பொய். குண்டு வெடிப்புகள்ல 2 குண்டு வெடிப்புகளை தவிர, நாட்டில் நடந்த 2 குண்டு வெடிப்புகளை தவிர வேற எந்த குண்டு வெடிப்பும் இன்னும் புலனாய்வு செய்யப்படவே இல்லை. அந்த நேரத்தில் ஃபைல க்ளோஸ் பண்றதுக்காக 4 முஸ்லிமை பிடிச்சு போடுவானே தவிர, போட்டியில அவன் மேல கேச போட்டியா, வழக்கு நடத்தினியா, நீதிமன்றம் விசாரிச்சுச்சா, அந்த தடயங்கள்லாம் கொண்டு ஒப்படைச்சியா, தண்டனை வாங்கி கொடுத்தியா, கிடையாது. 2 குண்டு வெடிப்புல முஸ்லிம்கள் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என்று அவன் காட்டியிருக்கிறான். 2 எது? ஒன்னு பம்பாயில் நடந்த 1993 வருஷம் நடந்துச்சு ஒரு குண்டு வெடிப்பு, அதுல முஸ்லிம் சம்பந்தப்பட்டான் அப்படின்னு காட்டினான். அது முஸ்லிம் தான் சம்பந்தப்பட்டான், அதுல எந்த மாற்று கருத்து இல்லையே. நீ அதுக்கு முன்னாடி வந்து டிசம்பர் 6 காரணம் காட்டி பம்பாயில் இருக்கிற முஸ்லிம்களை எல்லாம் இந்த சிவசேனை பயங்கரவாத கும்பல் வெட்டி குவித்தது. முஸ்லிம் கடைகளை எல்லாம் மார்க் போட்டு அந்த கடைகளை சூறையாடியது. முஸ்லிம் வீடுகளுக்கெல்லாம் இரவோடு இரவாக அடையாளம் போட்டு அந்த வீடுகளுக்குள்ளே புகுந்து கொள்ளையடித்தது, வெட்டி சாய்த்தது. சுண்ணத்து பண்ணியவர்களையா தேடி தேடி பார்த்து வீதியில் நடமாடும் பொழுது அறுத்து குவித்தது. அரசாங்கம் வேடிக்கை பார்த்தது. இவ்வளவு நடக்கும் பொழுது அங்க மராட்டியத்தில் இருந்த அரசாங்கம் வேடிக்கை பார்த்தது. அப்ப இவ்வளவு அநியாயம் நடக்குது, ராணுவம் இருக்குது, போலீஸ் இருக்கிறது, கவர்மெண்ட் இருக்கிறது, சட்டம் இருக்கிறது, கோர்ட் இருக்கிறது என்று நம்ம நம்பி இருந்தோமே, எல்லாம் பொய்யாகிவிட்டது என்ற விரக்தியில 4 பேர் இப்படி கொடுத்தா தாண்டா சரியா வரும்னு சொல்லி அவன் என்ன செஞ்சான், 4 பேர் சமுதாயம் செய்யல, 4 பேர் உணர்ச்சி வசப்பட்டு அந்த மும்பையில குண்டு வைத்தான். அதே மாதிரி பதிலடிங்கிற பேர்ல சில நடவடிக்கை செஞ்சான். அதை பிடிச்சாங்க, கேஸ் போட்டாங்க. அது நிஜமாக நடந்த காரணத்தினால் அதை கேஸ் நடத்த ஏண்டது. நிஜமாக அவர்கள் செய்த காரணத்தினால் என்னென்ன வாங்கினாங்க, எங்க வாங்கினாங்க, யார் சம்பந்தப்பட்டா என்னங்கிறதெல்லாம் கண்டுபிடித்து அதை விசாரணை செய்தார்கள். அது ஒண்ணு புலனாய்வாச்சா. அடுத்து என்ன, நம்ம தமிழ்நாட்டில் நடந்த கோயமுத்தூர் குண்டுவெடிப்பு. கோயமுத்தூர் குண்டுவெடிப்பு என்ன, செல்வராஜ் ஒரு போலீஸ்காரரை வந்து கொலை செய்யறாங்க. அதுக்காக போலீசார் என்ன பண்றாங்க, கொலை செஞ்சவனை பிடிச்சி தண்டிக்காம ஒட்டுமொத்தமாக முஸ்லிம்களுக்கு எதிராக பயங்கரமான ஒரு கலவரத்தை போலீசார் துவக்குறாங்க. கண்ட இடத்துல சொல்றாங்க. பிற சமுதாய மக்கள் எல்லாம் வர சொல்லி நாங்க அவங்க எல்லாம் விரட்டிடுறோம், நீ கடையெல்லாம் கொள்ளையடிங்கிறாங்க. அப்ப முஸ்லிம்களுடைய கடை கிட்டத்தட்ட 500 கோடி ரூபாய் அந்த கலவரத்தின் போது முஸ்லிம்களுடைய சொத்து சூறையாடப்படுகிறது. அப்ப இதை வந்து அரசாங்கம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறது. பல நாட்கள், 3 நாட்கள்ல வந்த அரசாங்கத்துடைய கட்டுப்பாட்டுல கோயமுத்தூர் இல்ல. அப்ப முஸ்லிம்கள் வந்து வெளியே நடமாட முடியல. இந்த மாதிரி 19 பேரை கொன்று, நூற்றுக்கணக்கான பேரை ஊனமாக்கி, ஊனமாக்கப்பட்டவர்களுக்கு மருத்துவ சிகிச்சையை மறுத்து, தொழில்களை எல்லாம் நாசமாக்கி, நேற்று கோடீஸ்வரனாக படுத்தவனை எல்லாம் அடுத்த நாள் பிச்சைக்காரன் ஆக்கி, இவ்வளவு நடந்த பிறகு அப்ப நம்ம கலைஞர் தான் முதலமைச்சரா இருக்கிறாரு.
போலீஸ்காரங்க சும்மா கருப்பு பேட்ஜ் தான் அணிஞ்சாங்க, வேற ஒன்றும் செய்யலைங்கிறார். கருப்பு பேட்ஜ் தான் 19 பேரை கொலை பண்ணி இருக்குது. அப்ப கருப்பு பேட்ஜ் அணிந்தார்களே தவிர வேற ஒன்றும் செய்யலன்னு சொல்லி இந்த முழு பூசணிக்காய சோத்துல மறைக்குதுமாங்கள, இவர் முழு தமிழ்நாட்டையே மறைச்சார் சோத்துல. அவ்வளவு பெரிய பயங்கரமான பச்சை பொய்யை சட்டமன்றத்தில் கலைஞர் சொன்னார். அப்ப என்ன செஞ்சான் பாதிக்கப்பட்டவன், என்னடா இது ஒரு நாடு, ஒரு போலீஸ் இருக்கிறீங்க, ஒரு அரசாங்கம் இருக்கிறது, அது முஸ்லிம்களுக்கு நண்பர்னு வேற போட்டு தெரியுறீங்க, எங்க ஓட்டு மட்டும் உங்களுக்கு தேவைப்படுது, 19 பேரை கொலை பண்ணியிருக்கிறான், அவன் மீது எந்த நடவடிக்கையும் இல்லை, அந்த அதிகாரிகள் டிஸ்மிஸ் செய்யப்படவில்லை, அது காரணகர்த்தாக்கள் கைது செய்யப்படவில்லை, எங்களுக்கு எந்த விதமான பாதுகாப்பும் தரப்படவில்லை, இப்படி இருக்குதுன்னு அவன் கோவப்ப பார்த்தான், பொறுத்து பார்த்தான், எந்த விதமான நடவடிக்கை எடுக்கப்படவே இல்லை. இன்னும் சொல்ல போனால் ஒரு மாநில இன்னைக்கு அஸ்ஸாமில் குண்டு வெடித்திருக்கிறது. அஸ்ஸாமில் நேற்று குண்டு வெடித்தால் இன்னைக்கு பிரதமர் அங்க நிற்கிறார். நேற்று அஸ்ஸாமில் குண்டு வெடிக்குதுங்க, இன்னைக்கு பிரதமர் அங்க என்ன செய்யறாரு, அஸ்ஸாமில் போய் இறங்கி பார்வையிட போயிட்டாரு. சோனியா காந்தி போயிட்டாங்க. முஸ்லிம் நண்பருடைய கலைஞருடைய ஆட்சியில கோவையில் குண்டு வெடிக்கிறது, சுட்டு தள்ளுறான், கோவையில் கொள்றார்கள், கலவரம் நடக்கிறது, சூறையாடப்படுகிறது. பாதிக்கப்பட்டவர்களை போய் பார்க்கிறதுக்கு இவர் போகல. யார் போகல? நம்ம கலைஞர், முதலமைச்சர் கலைஞர் வந்து 19 பேரை கொண்டுட்டாங்களே, அந்த குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்லுவோமே, 300க்கு மேற்பட்டவர்கள் வந்து ஆஸ்பத்திரியில் ஊனமாக்கி இருக்கிறாங்களே, அவங்கள போய் பார்ப்போமே, அந்த ஊர்ல போய் இறங்குவோமே அப்படின்றாவது நினைச்சு ஒரு ஆறுதல் கிடைக்கும் என்று அந்த மக்கள் எதிர்பார்த்தார்கள். கலைஞர் அதையும் கொடுக்கல. அந்த நேரத்தில் தஞ்சையில உள்ள பெரிய கோயில் என்னமோ எண்ணெயை ஊத்தி யாகம் செய்யும் பொழுது அதுல தீப்பிடிச்சு 2 பேர் இறந்துட்டாங்களாம். அதுக்கு நஷ்ட ஈடு கொடுத்து பார்வையிட்டு உடனே போறாரு. யாகசாலையில எண்ணெயை ஊத்தி தீப்பிடிச்சு 4 பேர் செத்தா இது கலைஞர் காரணமா? அவர் காரணம் இல்லை. அதுக்கு அவர் போறாரு. இவருடைய கவர்மெண்ட் வந்து முஸ்லிம்களை அழித்தால் இவர் காரணம், அதுக்கு போகல. அப்ப என்ன பண்றான், அப்பதான் நினைக்கிறான் இதுங்க நியாயம் கிடைக்காது, இங்கே அநியாய அக்கிரமம் பண்றாங்க, இதுக்கு ஒரு பதிலடி கொடுக்கணும்னு உணர்ச்சி வச்ச நான் குண்டு வெடிப்பை ஆதரிக்கல, அதை உங்களை விட கடுமையாக நாங்கள் கண்டிக்கிறோம். ஆனால் அதை ஏன் அவனை நீங்க தள்ளுனீங்க? ஒரு ஆறுதல் வார்த்தை இல்லையா? போய் பார்க்க கூட மாட்டீங்களா? ஒரு நடவடிக்கை கூட எடுக்க மாட்டீங்களா? உரிய நடவடிக்கை எடுப்போம் ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டீங்களா என்ற கோபத்தில், இன்னும் சொல்ல போனால் வேற ஒரு விஷயத்துக்காக எம்ஜிஆருடைய சிலையை திறக்கிறதுக்காக வேண்டி கலைஞர் போறாரு. சூலூர் விமானம், ராணுவ விமான நிலையத்தில் அவர் இறங்குறாரு. பக்கத்துல தான் கோயம்புத்தூர். அப்ப கூட சொல்றாங்க மாட்டேன்ட்டாரு. எல்லா ஜமாத்து தலைவர்களுமே சந்திக்க போறாங்க, சந்திக்க மறுத்துட்டாரு. முஸ்லிம் ஜமாத்துடைய தலைவர்கள் எல்லாம் சந்திக்கிறதுக்கு போறாங்க. சூலூருக்கு போய் முஸ்லிம்களை சந்திக்க முடியாது என்று விரட்டுறாரு. அப்பதான் அவன் நினைக்கிறான் நம்மளுக்கு எல்லாரும் கை விட்டாங்களே, கலைஞர் தான் எப்படின்னா மற்ற கட்சிக்காரன் வாய்ப்பு திறக்க மாட்டேங்கிறான். இவ்வளவு பெரிய அநியாயம் முஸ்லீமுக்கு நடக்குதுன்னு சொல்லிட்டு அதிமுக சவுண்ட் விட்டுச்சா, கம்யூனிஸ்ட்காரன் பேசினானா, வேற எந்த கட்சிக்காரனாவது நமக்கு இவ்வளவு பெரிய அநியாயம் நடக்குதுன்னு கேட்டான பேசாம மௌன சாட்சியாக வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்ப நமக்கு எவனுமே குரல் கொடுக்க மாட்டான் என்ற கோபத்துல அவன் என்ன செஞ்சான், அங்க ஒரு குண்டு வச்சான். கோயம்புத்தூர்ல ஒரு குண்டு நடந்துச்சு. அது 1999. இந்த குண்டு வெடிப்பையும் விசாரித்து இழுத்து 3 மாசத்துக்கு முன்னாடி தீர்ப்பு வழங்கிட்டாங்க. இதுல நீ முஸ்லீம் குற்றம் சுமத்தின, அது நெசம் உலகத்துக்கே தெரிந்த விஷயமாவும் இருந்தது. அவர்கள் சில பேரை பொய்யா போட்ட, சில பேரை உண்மையா போட்ட, ஏதோ கேஸ் நடத்தி தீர்ப்பளிச்சு போட்ட. ஏடா இந்த மாதிரி நீ செஞ்சிய, இதே மாதிரி அனைத்து குண்டு வெடிப்புகளுக்கும் நீ புலனாய்வு செஞ்சு முஸ்லீம்கள் உடனே பேப்பர்ல போடுறீல, நீ சரியான நேர்மையான முறையில் அதை பழி சுமத்தி இருந்தால், உண்மையான பழி சுமத்தி இருந்தால் ஒவ்வொரு குண்டு வெடிப்பு வழக்கையும் நடத்தி முடிச்சிருக்கணுமா இல்லையா? எவ்வளவு நடந்திருக்குங்கிற குண்டு வெடிப்பு கொஞ்சம் கொஞ்சமா நடந்திருக்கு நாட்டில். குண்டு வெடிப்பு நடந்தது லிஸ்ட் எடுத்துக்கொண்டீர்களே, ஆனால் இவ்வளவு குண்டு வெடிப்பு நடந்திருக்கு. நான் சொல்ற பட்டியல், இவ்வளவு குண்டு வெடிப்புல எந்த குண்டு வெடிப்புக்கும் வெடிச்ச 10 நிமிஷத்துல முஸ்லீம்களை பழி போட்டு 4 அப்பாயை பிடிச்சி உள்ள கொண்டு வைப்பாங்க, அவ்வளவு தவிர அந்த வழக்கு நடத்தப்படவில்லை, எந்த மெட்டீரியல் எடுக்கப்படவில்லை, எந்த எவிடன்ஸ் உண்டாக்கப்படவில்லை, கோர்ட்ல சப்மிட் பண்ணவில்லை, குற்றவாளிகள் தண்டிக்கப்படவில்லை. என்ன நடந்திருக்குது? 2003 இருந்து எடுத்துக்கிறங்க. 21/11/2003 ஒரு குண்டு வெடிப்பு நடக்குது. எங்க? மகாராஷ்டிராவில் ரஹ்மத் நகருங்கிற பகுதியில் ஒரு மஸ்ஜித்ல பள்ளிவாசலில் குண்டு வெடிப்பு நடந்தது. இது யார் பள்ளிவாசல் நடந்தது? குண்டு வெடிப்பு ஆரம்ப பள்ளிவாசல் ஆரம்பிக்குது. 2003 இருந்து நான் வர்றேன், இந்த 5 வருஷத்தை கணக்கெடுக்கிறதுக்காக வேண்டி. அப்ப 2003 அந்த குண்டு வெடிப்பு நடக்குது.
உடனே முஸ்லீம் தான் சொன்னேன். சொன்னீல அந்த வழக்கு என்னாச்சு? சார்ஜ் ஷீட் போட்டியா? நிரூபிச்சியா? கோர்ட்டு கொண்டு போனியா? மீடியாக்கள்ல மட்டும் முஸ்லீம் செஞ்சான்னு ஒரு நாள் பப்ளிசிட்டிக்காக முஸ்லீம்களை பழி போட்டிய அந்த வழக்கு என்ன ஆச்சு? ஒன்னும் ஆவல, ஊத்தி முடியாச்சு. முஸ்லீம்களை பழிய போட வேண்டியது, மக்கள்கிட்ட அப்படி அந்த கருத்தை விதைக்க வேண்டியது, அதோட எல்லாரும் மறந்துடுவாங்க. எது மட்டும் உள்ளத்தில் நிற்கும்? முஸ்லீம்னா பயங்கரவாதிங்கிறது மட்டும் உள்ளத்தில் நின்றும். அது போதும் அவங்களுக்கு. போலீஸ்காரனுக்கு எது போதும்? முஸ்லீம்களை பழி சுமத்தினால் போதும். அதே மாதிரி 23/8/2003 மும்பையில் ஒரு கார்ல குண்டு வெடிக்குதுங்க. அதுல ஒரு 60 பேர் இறந்து போறாங்க. முஸ்லீம்னு சொன்னா உடனே நினைஞ்சா அந்த ஏதாவது பேர் வைப்பான். சிம்மமா, ஹரகத்துல் முஜாஹிதீன்மா, ஜுஹிமா, ஜஹீஷோ, ஜமாத்துமா, அப்படி ஒன்னும் வாயில வராது. தமிழ்லையோ மராட்டியத்துல இல்லாத ஒரு வார்த்தை வேணா உண்டாக்கிட்டு அரபி மாதிரி ஒரு வார்த்தை விடுவானா? பாக்குறோம் செஞ்சாலும் செஞ்சிருப்பாங்க. உசாமாவுடைய தம்பிமா பின் லாடன் வந்துட்டாருமா, அப்படி ஏதாவது ஒண்ணு சொல்லி என்ன செய்வாங்க? உசாமாவுடைய மர்மவனுக்கு இதிலே தொடர்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. பரபரப்பு தகவல் பேப்பர்ல எப்படி போடுவான்? குண்டு வெடிப்பு, முஸ்லிம் பயங்கரவாதிகள் சுற்றி வளைப்பு, திடுக்கிடும் தகவல், அடுக்கடுக்கான ஆதாரங்கள், ஒரு ஆதாரம் இருக்காது. திடுக்கிடும் தகவல், போலீஸார்ட்ட வாக்குமூலம்னு சொல்லி இப்படி படம் காட்டுவான். குண்டு வெடிச்ச மறுநாள். ஏண்டா 2003 நடந்திருக்க கார்ல குண்டு வெடிச்சிச்ச, அதை என்ன ஆச்சு? அந்த முஸ்லிமை பிடிச்சில, அவன் தான் செஞ்சான் நிரூபிச்சியா? முஸ்லிம்களை வழக்கு போட்டீங்களா? 3 மாசம் உள்ள வச்சு வெளியே விட்டியா இல்லையா? அதன் மூலம் மக்கள்கிட்ட என்ன கருத்து வச்ச? முஸ்லிம் குண்டு வச்சாண்டிய வருஷம் 5 ஓடி போச்ச. என்னாச்சு அந்த கேஸ்? ஏன் அந்த முஸ்லிம்களை உன்னால நிரூபிக்க இயலல? பொய் நிரூபிக்க இயல. 2003 ஆச்சா? அதுக்கப்புறம் நம்ம சாய்பாபா கோயில்ல குண்டு வெடிச்சாரு 2003. முஸ்லிம் மேல பழி போட்ட அவனே நிரூபிக்கல, நீதிமன்றத்தில் கொண்டே நிறுத்தல. அப்ப நீங்க என்ன கோயம்புத்தூர் பம்பாயில் நடந்த அந்த 93 உள்ள குண்டு வெடிப்பை தானே கண்டுபிடிச்சிருக்காங்க. 15/8/2004 ஒரு குண்டு வெடிக்குது. எங்க வெடிக்குது? மும்பையில, பம்பாயில. அதுவும் கார்ல தான் வெடிக்குது. 14 பேர் செத்தாங்க. உடனே முஸ்லீம்னு சொன்ன புடிச்சில, அவன் தான் குண்டு வச்சா நிரூபிச்சியா? கோயம்புத்தூர்ல நிரூபிச்சியா? அந்த 93 பம்பாயில குண்டு வச்சது நிரூபிச்சிய? அந்த மாதிரி நிரூபிச்சியா? இதுக்கெல்லாம் யாரு? அப்ப இவன் நாங்க வைக்கலன்னா யார் வச்சாப்பா சொல்லு. எங்களை கைது பண்ணீங்களா? முஸ்லிம்களை பழி போட்டீல, 3 நாள் பிடிச்சி பேப்பர்ல படம் காட்டினீல, அதை இப்ப யார் வச்சா சொல்லப்ப. ஒண்ணு எவனை பிடிச்சி அவன் ஆதாரத்தை நிரூபிச்சு காட்டு, இல்லைன்னா நீ தான் வச்ச, போலீஸ் தான் வச்சப்ப, இல்லைன்னா கவர்மெண்ட் தான் வச்சிருக்கிற என்று நாங்க நினைக்க மாட்டோமா? அதே 2004 15/8/2004 அஸ்ஸாமில் ஒரு குண்டு வெடிக்குது. 6 பேர் பலியாகுறாங்க. முஸ்லீம் தான். ஒன்னேங்கான அப்புறமேலு முஸ்லீம் சொல்றானே பேப்பர்ல, அதான் முடிஞ்சு போச்சு. அப்புறம் 27/8/2004 மராட்டியத்தில் பூர்ணா மசூதின்னு ஒரு மசூதி இருக்கு, பள்ளிவாசல் இருக்குது. அதுல குண்டு வச்சாங்க. அதுவும் முஸ்லீம் தான். பள்ளிவாசல்ல குண்டு வச்சாலும் யாரு தான்? முஸ்லீம். போய் முஸ்லீமை கொள்ளுவானா? தொழுதுகிட்டு கொள்ளுவானா? ஜும்மாவில் கொள்ளுவானா? இவன் என்ன செய்யறான்? முஸ்லீம் மேல அதையும் பழிய போட்டு பேப்பர்ல படம் காட்டினான். பிடிச்சான். சில பேரை பிடிச்சவன் நிரூபிச்சியா? வழக்கு நடத்தினியா? நீதிமன்றத்தில் சாட்சியங்களையும் ஆதாரத்தையும் சமர்ப்பிச்சியா? இல்ல. 27/8/2004 மராட்டியத்தில் ஜால்னா நகர்ங்கிற ஒரு பகுதியில் ஒரு பள்ளிவாசல், அங்க குண்டு வெடிக்குது. அப்ப என்ன? முஸ்லீம் தான் வச்சான்ட்டான். பள்ளிவாசலா பார்த்து குறி வச்சு அடிப்பானுவோ. உடனே யார் வச்சா? முஸ்லீம் தான் வச்சான் அப்படின்னு சொல்லி பிடிச்சா இல்லையா? அந்த பிடிச்ச முஸ்லீமை நீ குற்றத்தை நிரூபிக்க முடிஞ்சா உன்னால? படம் காட்டின 3 மாசம் வச்சிருந்த, வெளியே விட்ட, அதோட கேஸ் அவுட். ஆனா எது மட்டும் மக்கள்கிட்ட பதிஞ்சு போச்சு? முஸ்லீம்னா பயங்கரவாதி, முஸ்லீம்னா குண்டு வைக்கிறவன். அதை கரெக்டா பதிவு பண்ணி முடிச்சுட்டானோ. பொய் வழக்கு தானே ரிமூவ் பண்ணணுமா? இல்லை, நாங்க பொய்யா சொல்லிட்டோம், தப்பா பிடிச்சுட்டோம், அந்த பசங்களுக்கு சம்பந்தம் இல்லை அப்படிங்கறத பப்ளிஷ் பண்ணியா? அப்படிங்கறத பரபரப்பா சொன்னியா? உண்மை குற்றவாளி நீ சொல்ல கிடையாது. பொய்யாத்தான் பிடிச்சோங்கிற செய்தியாவது சொல்லி எங்களை ஒரு பயங்கரவாதி மாதிரி உலகம்லாம் நினைக்கிறானே, அதை நீ அந்த களங்கத்தை துடைக்க ஒரு கவர்மெண்ட் பாடுபட்டியா? அதுவும் செய்ய கிடையாது. 29/10/2005 டெல்லியில குண்டு வெடிக்கிறது. 66 பேர் சாகுறான். டெல்லியில நாட்டின் தலைநகரத்தில் குண்டு வெடிக்கிறது 2005 10வது மாசத்துல. முஸ்லீம் தான். 4 பேரை போட்டான், 4 அமைப்பு பேரை போட்டான், 4 ஆளை போட்டான். அந்த பேரை கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். பயங்கரவாத தலைவன் சிக்கினான் அப்படின்னு போட்டுருவாங்க. கடைசியில் பார்த்தா 3 நாளைக்கு பேர் வெளியே நிற்பான். என்னடாச்சு? கூட்டிட்டு போனாங்க, கேட்டாங்க, நான் இல்லைன்னா ஒண்ணும் இல்லை, அனுப்பி விட்டாங்க. அது யாருக்கு தெரியும்? அவன் தெருவில் ஒரு 4 பேருக்கு தெரியும். உலகத்துக்கு என்ன தெரியும்? சிக்குனது பயங்கரவாதம்.
பயங்கரவாத தலைவன் மாட்டிக்கொண்டான் அப்படிங்கிற ஒரு கருத்துருவாக்கத்தை உண்டாக்கணும். இதுவும் கண்டுபிடிக்கப்படல. 2006 எடுத்துக்கிட்டீங்கன்னா மகாராஷ்டிரத்தில் இருக்கிற மாலேகான்கிற அந்த ஊர்ல ஒரு பள்ளிவாசல், அந்த பள்ளிவாசல்ல வந்து சும்மா தொழுது கொண்டிருக்கும் பொழுது பகல் 1:45 மணிக்கு என்ன செய்யறான், குண்டு வைக்கிறான். 38 பேர் சாவுறாங்க. உடனடியாக 150க்கு மேல காயமடைகிறாங்க. அந்த காயமடைஞ்சதுல சில பேர் பின்னாடி இறந்து போயிருப்பாங்க. அது நமக்கு தகவல் வரல. ஆனா அதுல ஒரு 50 பேரா இறந்து போயிருப்பாங்க. உடனடியாக இறந்தது எவ்வளவு பேரு? 38 பேர் இறந்தார்கள். மாலேகான்கிற பள்ளிவாசல்ல ஜும்மாவுல வெள்ளிக்கிழமை வச்ச குண்டு வெடிப்புல இறந்து போறாங்க. அதுல கூட எந்த நாள்ல வைக்கிறான் தெரியுமா? இந்த சபை பராத்துமாங்கல்ல, பராத் இரவு மார்க்கத்தில் இல்ல, அதை கொண்டாடுவதற்காக வேண்டி அந்த நோன்பு வைத்துக் கொண்டு, பராத் இரவு நோன்பு வைத்துக் கொண்டு, முதல் நாள் வியாழக்கிழமை பராத் இரவு நோன்பு வைத்துக் கொண்டு வெள்ளிக்கிழமை எல்லாம் நோம்பாளிகளா இருக்கிறாங்க. மார்க்கத்தில் இல்லாத நோன்பு தான் அது. அந்த பள்ளியில கொண்டு வைத்து நோன்பு வைத்துக் கொண்டிருந்த, தொழுது கொண்டிருந்த அந்த மக்களுக்கு எதிராக குண்டை வைக்கிறான். இது யார் வச்சா? இவ்வளவு முஸ்லிம்கள் சம்பந்தப்பட்ட ஒரு பள்ளி வாசல்ல வைத்திருக்கிறான். நாக்கூசாம எல்லா பையனும் சொன்னா முஸ்லீம் குண்டு வச்சு விட்டான். ஏன்னா கொஞ்சமாவது ஒரு சென்ஸ் உங்களுக்கு அறிவு வேணா? பள்ளி வாசல்ல புனித தலத்தில் வெள்ளிக்கிழமையில குண்டை வைக்கிறான். அதை எப்படி ஒரு முஸ்லீம் வைப்பான்? அதை கூட உங்களுக்கு சொல்ல முடியுதாடா? பேப்பர்காரன் போட முடியுத? எவ்வளவு நெஞ்செழுத்தம் இவங்களுக்கு இருக்குன்னு அதையும் நம்ம மேல போட்டானுவோம். சரி போட்டியில வச்சவன் யார் சொல்லு? இப்ப பிடிச்சியில நிரூபிச்சியா? ஆதாரத்தை எடுத்தியா? மெட்டீரியல் எங்க வாங்கிச்சு கண்டுபிடிச்சியா? அது கிடையாது. 2006 அதே மாதிரி 11/7/2006 மும்பையில் ரயில் நிலையத்தில் குண்டு வெடிக்கிறது. 180 பேர் சாவுறான் ரயில் நிலையத்தில். அது வீட்டின்னு நினைக்கிறேன், அந்த விக்டோரியா டெர்மினல் வாங்க இல்லையா, அங்க நினைக்கிறேன் குண்டு வெடிக்கிறது. அதுல குண்டு வெடிச்ச உடனே 180 பேர் சாவுறாங்க. உடனே என்ன பண்ணா? பேப்பர்ல எல்லாம் பயங்கரம், நாட்டை உலுக்கிய பயங்கரம், முஸ்லிம் தீவிரவாதிகள் கைவரிசையா அப்படின்னு போடாங்க. அடுத்த நாள் அவன் மாட்டினா இவன் மாட்டினான்னு பேப்பர்ல பரபரப்பு. 180 பேரா இருக்கிறதுனால 2 நாளைக்கு பரபரப்பா டிவி மீடியா எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இதே பேரா தான் இருக்கும். அப்புறம் என்ன ஆச்சு? இப்போ என்ன ஆச்சு? அவன் யார் யார் பேரெல்லாம் சொன்னியே, என்னது இயக்கத்து பேரெல்லாம் சொன்னியே, அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தியா? குண்டு வச்சிருந்தா தண்டனை வாங்கி கொடுக்கணும்ல, தூக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும்ல, ஆயுத தண்டனை வாங்கி கொடுக்கணுமா? இல்லை, நிரூபிக்கணும்ல கோர்ட்ல போய். நீ பொய்யா பிடிச்சதுனால உன் நிரூபிக்க இல்லை, பொய்யா போட்டு. அப்ப இந்த கேஸ் நீ கோர்ட்ல நிரூபிச்சியா? நிரூபிக்க கிடையாது. வழக்காது நடக்குதா? நடக்கவும் கிடையாது. வழக்கு ட்ரையல் நடந்துகிட்டு இருக்குடா சொல்லு பார்ப்போம். வழக்கு நடக்கவும் கிடையாது. அன்னைக்கு பிடிச்சி பேரை போட்டான், அதோட முடிஞ்சு போச்சு. ஃபைலை க்ளோஸ் பண்ணி ஊத்தி மூடி வச்சுட்டான். அப்ப முஸ்லீம் தான் வச்சாங்கிற கருத்து மட்டும் அப்படி நிக்குது. ஃபைல் முடிஞ்சு போச்சு. அந்த அந்த பழியை சுமந்து கொண்டிருக்கிற அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்கள். அதுக்கப்புறம் 7/3/2006 காசி வாரணாசி இருக்கு இல்லையா, ஊபியில, அங்க குண்டு வைக்கிறான். அதுல 15 பேர் சாவுறான். இது காசி வந்து இந்துக்களுடைய புனித நகரம், இதுக்கு பில்டப் நிறைய கொடுப்பாங்க. அதுக்கு பள்ளிவாசல் கொடுக்க இயலாதுல. காசி என்ன செய்வான்? காசிக்கு மட்டும் இந்துக்களுடைய புனித நகரம் என்ற காரணத்தினால் அதை வேண்டும் என்று திட்டமிட்டு இந்துக்களை அச்சுறுத்துவதற்காக, இந்து மதத்துக்கு மிரட்டுவதற்காக, பாபர் மசூதிக்கு பதிலடி கொடுப்பதற்காக வேண்டி காசியில் கொண்டு வச்சுட்டாங்க. காசிங்கிறது எவ்வளவு புனிதமான இடம் தெரியுமா? அப்படின்னு காசிக்கு பில்டப் கொடுத்த மாதிரி பள்ளிவாசலுக்கு பில்டப் கொடுத்தியா? முஸ்லிம்களுடைய பள்ளிவாசலா இருக்கிற காரணத்தினால் அது அத்வானி தான் வைத்திருப்பார் என்று சொன்னியா? வாஜ்பாய் தான் வச்சிருக்காருன்னு சொன்னியா? உமா பாரதி வச்சிருப்பான்னு சொன்னியா? அப்ப பள்ளிவாசலா இருந்தாலும் எங்களுக்கு தான் பில்டப் கொடுப்பீங்க, கோயிலா இருந்தாலும் உங்களுடைய புனித தலமா இருந்தாலும் எங்களுக்கு தானே கொடுப்பீங்க. சரி, காசியில சொன்னியா இல்லையா? காசி எவ்வளவு புனிதமான இடம். அப்படி ஒரு இடத்துல ஒருத்தன் குண்டு வச்சுட்டு போயிருந்தான்னா நீ எவ்வளவு கேர்ஃபுல்லா அந்த வழக்கை விசாரிச்சிருக்கனு, விசாரிச்சு சம்பந்தப்பட்டவனு தண்டனை வாங்கி தந்திருக்கனு விசாரிச்சியா? வழக்கு நடத்தினியா? தண்டனை வாங்கி கொடுத்தியா? இன்னைக்கு வரைக்கும் இல்ல. இப்ப என்னடா எதுக்குடா புலனாய்வு வச்சுட்டு இருக்கீங்க? உங்களுக்கு அதிகாரம், சம்பளம், வெக்கமா இல்லை உங்களுக்கு? எவ்வளவு நாட்டுல குண்டு அவன் பாட்டு போட்டு தள்ளிக்கிட்டே இருக்கிறான். எவன் செஞ்சான்னு உனக்கு கண்டுபிடிக்க வக்கு இல்லை. உடனே எங்க மேல பழைய போட்டு ஃபைலை மூடுறீங்க. இதை கண்டுபிடிக்கலட்டா நீ எதுக்கு இந்த வேலையை பாக்குற? எந்த காவல்துறையா இருந்தாலும் என்னுடைய கேள்வி அதுதான். அடுத்து என்ன பண்றான்? சரி, காசிக்கு பில்டப் கொடுத்தீங்க இல்ல, அதே 2006 வந்து அஜ்மீர் தர்காவில் கொண்டு வைக்கிறாங்க. அது யாரா இருக்கு? உடனே அதுக்கு என்ன பண்ணாங்க தெரியுமா? இந்த வஹாபி வச்சு விட்டாங்க. அதுக்கு இந்த தர்காவெல்லாம் கூடாதுன்னு ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. அவங்க உடனே என்ன பண்ணிட்டாங்க? அஜ்மீர் தர்காவில் வச்சு விட்டாங்க. தர்கா கூடாதுன்னா போய் குண்டு வைக்கிறக்க வேணாங்கிறோம். எங்க மக்களுக்கு போதனை செஞ்சு அவங்களா திருந்தி அதுல இருந்து வருகிற அளவுக்கு பிரச்சாரம் செய்யறமே தவிர போய் இடிச்சுக்கிட்டா இருக்கிறோம். வஹாபின்னு சொன்னான், அதையும் கண்டுபிடிக்க முடியல. அடுத்து என்னாச்சு? 2007 எடுத்துக்கிட்டீங்கன்னா 25/8/2007 ஹைதராபாத், ஆந்திராவுடைய தலைநகரம் ஹைதராபாத் இருக்கு இல்லையா, அங்க ஒரு பூங்காவுல குண்டு வெடிக்கிறது. 11 பேர் என்ன செய்யறான்? பூங்காவுல இறந்து போறான்.
அந்த அது உடனே என்ன பண்ணிட்டாங்க, பூங்காவில் இறந்தது முஸ்லீம் தான் வச்சாங்க, சிமி தீவிரவாதி கைது அப்படின்னு போட்டு விட்டாங்க. 4 பேர் பிடிச்சாங்க, அது மூத்த அவ்வளவுதான். அதுக்கு பிறகு அதை ஃபாலோ பண்ண கிடையாது. அதுக்கப்புறம் என்ன பண்றான், 18/5/2007 அதே ஹைதராபாத்தில் அங்க உள்ள ஒரு மஸ்ஜிதில் என்ன செய்யறான், பள்ளிவாசல்ல கொண்டு வைக்கிறான். அது சும்மா அவ்வளவு வெள்ளிக்கிழமையில, அது 40 பேர் காலி. ஹைதராபாத்தில் பூங்காவில் கொண்டு வைக்கிறான். 5வது மாசத்துல 8வது மாசத்துல பூங்காவில் கொண்டு வைக்கிறான். அதே வருஷத்துல 5வது மாசத்துல வச்சிருக்கிறான், பள்ளிவாசல்ல கொண்டு வச்சா 40 பேர் இறந்தாங்க. அதே மாதிரி 19/2/2007 பாகிஸ்தான் போற ரயில் இருக்குல்ல, அந்த ரயில்ல கொண்டு வச்சாங்க, 66 பேர் இறந்தாங்க. எல்லாம் முஸ்லீம் தான். இந்தியாவிலிருந்து பாகிஸ்தானுக்கு ரயில் பிரயாணத்தை விட்டாங்க இல்லையா, வாஜ்பாய் இருக்கும் பொழுது அந்த ரயில்ல பிரயாணம் பண்ண போற மக்களை குண்டு வச்சு கொண்டாங்க. அதுல இறந்தது பூரா முஸ்லீம், 66 பேர். ஆனா குண்டு வச்சது முஸ்லீம் விட்டான். குண்டு வச்சது யாரு, முஸ்லீம் தான் கொண்டு வச்சான்ல. அது நிரூபிச்சியா? குண்டு வச்சு தண்டனை வாங்கி கொடுத்தியா? அந்த கேஸ் நடக்குதா? அதுக்கு ஒரு ஆதாரத்தை வெளியிட்டியா? ஒண்ணுமே கிடையாது. இது 2007. இப்ப நடப்பு 2008 நடப்புவாங்க. இந்த 2008 மட்டும் எவ்வளவு நடந்திருக்குன்னு பாருங்களேன். 29/9/2008 மாலேகான், இப்ப நான் ஏற்கனவே சொன்னல, மாலேகான்ங்கிற அந்த முஸ்லீம் ஊர்ல நோன்பு வைத்திருந்த மக்கள் மீது பள்ளிவாசல வச்சு குண்டு வச்சான்னு சொன்ன 38 பேர் இறந்தாங்களே, அதே மாலேகான்ங்கிற ஊர்ல 2வது குண்டு வைக்கிறான். இதே போய்க்கிறான் 29/9. இதான் நமக்கு மேட்ரு. இதுலதான் இப்ப மாட்டிக்கிட்டாங்க எல்லாரும், பொறி மாட்டி வரிசையா சிக்கிக்கிட்டு வருது. 29/9 அந்த டீட்டெயில் நான் பின்னாடி சொல்றேன். 29/9/2008 மாலேகான்ங்கிற ஊர்ல அந்த சிமிங்கிறாங்க இல்ல, அவங்களுக்கு ஒரு ஆபீஸ் இருக்கிறது, சும்மா சின்ன ஒரு ரூம் இருக்கிறது, அதுல கொண்டு வைக்கிறாங்க. அதுல குண்டை வச்சு 6 பேர் இறந்து போறாங்க. அந்த சிமி ஆபீஸ்ல குண்டு வச்சு 6 பேர் இறந்து போறாங்க. ஒரு இயக்கத்தினுடைய ஆபீஸ், தடை செய்யப்பட்ட ஒரு இயக்கம், அந்த இயக்கத்தில் ஒரு ஆபீஸ் பூட்டி போட்டு வச்சிருக்கான். அதுல குண்டு போட்டவன அக்கம் பக்கத்தில் உள்ள ரூம்ல எல்லாம் இருப்பாங்க இல்ல, அவங்க எல்லாம் காலி ஆகுறாங்க. உடனே என்ன பண்ணாங்க, இதுவும் முஸ்லீம் தீவிரவாதி தான் வச்சாங்க. இது குண்டு வைக்கிறதே சிமிங்கிறான், சிமிக்காரன் சிமி ஆபீஸ்ல கொண்டு வச்சுக்கிட்டான். குண்டு வச்சது யாரு, சிமி. அப்ப சிமிக்காரன் என்ன பண்ணிட்டான், அவன் ஆபீஸ்ல கொண்டு வச்சுட்டான்னு சொல்லி அதே முஸ்லீம் தலையில போட்டு என்ன செஞ்சான், பயங்கரமான பப்ளிஷ் பண்ணி விட்டான். இது 29/9/2008 நடக்கிறது. அதே டேட்ல, அது முக்கியமான விஷயம், என்னைக்கு இந்த மாலேகான்கிற ஊர்ல 2வது தடவையாக குண்டு வெடிக்குதோ அதே நேரத்தில் குஜராத்லையும் குண்டு வெடிக்குது. அதே நேரத்தில் இங்க வெடிக்கிற அதே நேரத்தில் குஜராத்தில் மாடேகான் ஒரு பகுதி இருக்கிறது, அந்த ஊர்ல குண்டு வெடிக்கிறது. அதுல ஒரு சின்ன பையன் மட்டும் சிறுவன் தான் சாவுறான். மக்கள் இல்லாத இடமா பார்த்து குண்டு வச்சிருக்காங்க. அது இங்கே அப்படி தேர்ந்தெடுத்தாங்கன்னு அப்புறம் சொல்ற விவரம். அப்ப மாலேகான்கிற ஊர்ல குண்டு வெடிச்ச அதே அன்னைக்கு குஜராத்ல மாடேகான்கிற ஒரு இடத்துல என்ன செய்யுது, ஒரே நாள்ல 2 குண்டு வெடிப்பு நடக்கிறது. உடனே வந்துட்டாங்க, நாட்டில் நாச வேலை பெருகி விட்டது, பாகிஸ்தான் ISI உடைய சதி, உசாமாவுடைய சதின்னு சொல்லி நினைச்சிட்டாங்க. அது ஒரு இது பண்ணி அதை பப்ளிஷ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, 25/7/2008 இப்ப சமீபத்தில் பெங்களூர்ல குண்டு வெடிப்புல நிறைய இடத்துல குண்டு வச்சா, 8 இடத்துல வச்சிருக்கான். ஆனா இறந்த எத்தனை, 2 பேர் இறந்தாங்க. இந்த இதை முஸ்லீம் சொல்லி அங்க உள்ள 4 பேரை பிடிச்சி வச்சிருக்கானுவோ, எந்த ஒரு ஃபாலோப்பும் கிடையாது. அதுக்கடுத்து என்ன செய்யுது, 13/5/2008 இந்த வருஷம் 5வது மாசத்துல ஜெய்ப்பூர்ல, ராஜஸ்தான் ஜெய்ப்பூர்ல குண்டு வைக்கிறாங்க. 63 பேர் காலி. அந்த குண்டு வெடிப்பை வச்சு முஸ்லீம்களை நரவேட்டை யாருனாங்க. ராஜஸ்தான் என்ன செய்யறான், முஸ்லீம்களை பூரா கொன்னு குவிக்கிறான், கட்டையை சூறையாடுறான். அந்த குண்டு வெடிப்பு நடந்த உடனே அவ்வளவு அநியாயம் நடக்கிறது. காங்கிரஸ் உடைய தலைவர்களும் மத்திய அமைச்சர்களும் ராஜஸ்தானுக்குள்ள போறதுக்கு தடை விதிக்கப்படுறாங்க. போய் பார்க்கறதுக்கு போனா விடமாட்டேங்கிற ராஜஸ்தான்ல இருக்கிற பாஜக அரசு. அப்ப இந்த குண்டு வெடிப்பை காரணம் காட்டி முஸ்லீம்களை கருவறுத்தாங்க. இந்த ஜெய்ப்பூர்ல கொண்டு வச்சது யாருன்னு சொன்னா, முஸ்லீம்னு சொன்னான். அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டா 26/7/2008 ஒரு குண்டு வெடிப்பு அகமதாபாத்ல நடக்கிறது. அதுல 55 பேர் இறந்து போறான். இப்ப இந்த வருஷம் 7வது மாசத்துல 55 பேர் காலி. உடனே அதையும் முஸ்லீம்னு சொன்னான். அதே தேதியில அதே குஜராத்ல சூரத்துங்கிற நகரத்துல ஒரு குண்டு வெடிக்கிறது. அதுல ஆள் சேதம் கிடையாது, காயங்கள் ஏற்படுகிறது. சூரத்துல 1, அகமதாபாத்ல 1, இப்படி குண்டு வெடிப்பு 2008 நடந்திருக்கிறது. அதுக்கப்புறம் 9ஆம் மாசம் 2008 செப்டம்பர் மாசத்துல டெல்லியில மறுபடி குண்டு வெடிக்கிறது. அதுல ஒரு 15 பேர் சாவுறான். திருக்குரான் தமிழாக்கம் பி ஜெய்னுல் ஆபிதீன் வெளிவந்து விட்டது 8வது பதிப்பு.
அனைவருக்கும் புரியும் எளிய நடை, தேவைப்படும் வசனங்களுக்கு தெளிவான விளக்கங்கள், கலை சொற்களின் விளக்கங்கள், திருக்குரான் எவ்வாறு அருளப்பட்டது, எவ்வாறு தொகுக்கப்பட்டது என்பது குறித்து முழுமையான விளக்கம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முதல் இன்று வரை குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட வரலாறு, திருக்குரான் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான ஆதாரங்கள், முந்தைய பதிப்புகளை விட மெருகூட்டப்பட்ட செய்திகள், கூடுதலான பக்கங்கள், அழகிய வடிவமைப்பு, உயர்தரமான பைண்ட், மூன் பப்ளிகேஷன் நம்பர் 83/3, முதல் மாடி, மூர்தரு, மண்ணடி, சென்னை 1. போன் 65690810. அதுக்கப்புறம் அஸ்ஸாம்ல நேத்து 30/10/2008 குண்டு வெடிச்சு, கவுஹாத்தில குண்டு வெடிச்சு 70 பேர் செத்து இருக்கிறான். சரியா? இன்னும் எண்ணிக்கை அதிகமாகலாம். அதிகமான பேர் காயப்பட்டிருக்கிறாங்க. 40 இடத்துல குண்டு வெடிச்சிருக்கிறது. 2 இடத்துல என்ன பண்ணிருக்கிற, முஸ்லிம் செஞ்சான்னு நீ ப்ரூவ் பண்ணிருக்கிற. மீதி இடங்கள்ல எல்லாம் நடந்த உடனே முஸ்லிம் மேல ஒரு பழிய போட்ட நிரூபிச்சியா? முஸ்லிம் அந்த அந்த குற்றம் செஞ்சவனை நீ கண்டுபிடிக்கலன்னா தொடரத்தானே செய்யும். உண்மையில எவன் செஞ்சாலும் கண்டுபிடிக்கணுமா இல்லையா? இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, நம்ம தான் வச்சோம் அந்த கருத்து உருவாக்கத்தை உண்டாக்குன உடனே பார்வையெல்லாம் எங்க போகுது, நம்மளை நோக்கியே வருது. சில இடத்துல சில ஏரியாவில் திருடுன்னு சில பேர் பேர் எடுத்துருவானா, அந்த அந்த ஏரியாவில் திருட்டு போயிருக்கான். அவன் செஞ்சே இருக்க மாட்டான். போலீஸ்காரன் யாரை பிடிச்சிட்டு போயிடுவான், அவனை தூக்கிட்டு வந்துடுவான். எங்கடா வச்ச, வைக்கவே இல்லைங்க, ஒத்துக்க நான் தான் செஞ்சேன்னு ஒத்துக்க, ஃபைலை க்ளோஸ் பண்ணணும்டா, நான் தான் செஞ்சேன்னு ஒத்துக்க, நான் ஜாமீனில் வர ஏற்பாடு செய்கிறேன் அப்படி இப்படி அவன்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி அவன் தட்டில் போட்டு கேஸை முடிச்சிருவாங்க. நம்ம நாட்டு போலீஸ் பண்ணுற வேலை. அப்போ இந்த குற்றங்கள் நடந்தால் எப்படி வேணா ஒருத்தர் தலையில் போட்டு ஃபைலை க்ளோஸ் பண்ணி முடித்து விடுகிறார்களோ, அதை அவர்களை காப்பாற்றிக் கொள்வதற்கு இதை செய்கிறாங்க. இதனுடைய விளைவு என்ன? இதனால் ஏற்படக்கூடிய மக்கள்கிட்ட ஏற்படக்கூடிய கசப்பு எப்படி இருக்கும், கருத்துருவாக்கம் எப்படி இருக்கு? முஸ்லிம்னா பயங்கரவாதி, முஸ்லிம்னா தீவிரவாதிங்கிற மாதிரியான ஒரு கருத்து உண்டாக்கப்படும். அப்ப இவ்வளவு மேட்டர்களை வைத்து நம்ம என்ன சொல்றோம் கேட்டா, முஸ்லிம் தான் குண்டு வச்சான் இவன் சொல்வதற்கு இந்த 2 சம்பவம், 2க்கும் காரணம் இருக்குது. சும்மா குண்டு வைக்கிற கிறுக்கம் கிடையாது. அவன் எதுக்கு வைக்கிறான்? எங்க எல்லாரும் கைவிட்டு அம்போன்னு நிற்கக்கூடிய நேரத்தில் 4 கிறுக்கனு கோவம் வந்து செய்யத்தான் செஞ்சான். இல்லைன்னு நாங்கள் சொல்லல. அதுக்காக நாட்டில் எது நடந்தாலும் அவன் தான் செஞ்சானா? நீ நிரூபிச்சிருக்கிறியா? அப்ப இந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் தான் நம்ம மேல குண்டு வெடிப்பு விஷயத்தை போடுறாங்க. அதே நேரத்தில் இன்னும் ஒரு அடிப்படை நீ பார்க்கணும். இந்த கோயமுத்தூரை வச்சுக்கிட்டு அதை மும்பையில் 1993 குண்டு வெடிப்பு இருக்குது, அதை வைத்துக்கொண்டு நாட்டில் எது நடந்தாலும் முஸ்லீம்னு சொல்றியடா. இந்த சங் பரிவார கூட்டம் எத்தனை கேஸ்ல மாட்டுச்சு? நீ எங்களை 2 கேஸ்லான மாட்ட வச்ச முஸ்லிமே. இந்த சங் பரிவார கும்பல் எத்தனை வழக்கில் குண்டு வைத்து விட்டு கையங்களவுமாக மாட்டி பிடிபட்டு கைது செய்யப்பட்டு சின்னதா ஒரு காலம் பத்திரிகை பேப்பர்ல நியூஸ் எல்லாம் வந்து செஞ்சிச்ச. உன் சந்தேகம் ஏன் அவன் மேல திரும்பல? சங் பரிவாரம் அந்த நாட்டில் உள்ள அவ்வளவு 40 குண்டு வெடிப்பையும் செஞ்சது யார் என்று சொன்னால் பகிரங்கமாக தெல்ல தெளிவாக நாங்கள் குற்றம் சுமத்துகிறோம். சங் பரிவாரம் தான் செஞ்சது. இந்துத்துவா சக்திகள் தான் இந்த 40 குண்டு வெடிப்பையும் சேர்ந்த 2 குண்டு வெடிப்பு வேண்டுமானால் முஸ்லிம் செய்தான், ஆத்திரத்தை நீ ஊட்டிய காரணத்தினால் செய்தானே தவிர இந்த 40ஐயும் செய்தது யார் தான்? சங் பரிவாரம் தான். இதை நாங்கள் ஊகமா குருட்டா போக்குல சொல்லல, அவ்வளவு ஆதாரங்கள் அடிப்படையில் சொல்கிறோம். சங் பரிவாரம் தான் செய்தது. ஆதாரம் என்ன? அவங்களுடைய துவக்கம் நாடு விடுதலை அடைஞ்சிருச்சா, முஸ்லிம்கள் ஒரு பகுதி பாகிஸ்தான் போயிட்டாங்களா, மீதி நம்மளும் இருக்கிறோமா, நம்மளை அழிக்கணும் என்பதற்காக என்ன பண்றாங்கன்னு கேட்டா காந்தியை போய் கொல்றாங்க. காந்தியை கொல்றதுக்கு என்ன இருக்குது? அவர் ஒரு இந்து, அவர் ஒரு ராம பக்தர். அவர் வணங்குதா, ராம் ராம்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். எப்ப பார்த்தாலும் ராமராஜ்யம் ராமராஜ்யம்னு சொல்லிக்கிட்டு இருப்பாரு. ரகுபதி ராகவா ராஜா ராம் என்ன செய்வார்? அவரு பஜனை பாடிக்கிட்டு இருப்பாரு. இந்து மதத்தினுடைய எல்லாத்தையும் கடைப்பிடிப்பாரு, இந்து கொள்கை எப்படி நடப்பாரு, வழிபாடு நடத்துவாரு. அது மாதிரி இந்து மதத்தினுடைய ஒரு நல்ல ஒரு பக்திமானாக இருந்த காந்தி என்ன பண்றாங்கன்னு கேட்டா கொலை பண்றாங்க. எதுக்கு கொலை பண்றான்? காந்தியை கொலை பண்றதுக்காக கொலை பண்ணல. காந்திக்கு இவங்களுக்கு எந்த விதமான மோட்டிவும் கிடையாது. என்ன பிளான் பண்ணாங்கன்னு கேட்டா முஸ்லிமை அழிக்கணும். அழிக்கிறதா இருந்தா அது மாதிரியான ஒரு ரோஷத்தை மக்களுக்கு உண்டாக்கணும். என்னது உண்டாக்கணும்? இந்துக்களுக்கு பூரா முஸ்லிம் மேல கோபம் வரணுங்க. இந்துக்களுக்கு பூரா என்ன செய்யணும்? முஸ்லிம்னா கொல்றாங்க அற்றாங்கிற மாதிரி ஒரு சம்பவம் நடக்கணும் அப்படின்னு திட்டம் போட்டு என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, நாதுராம் கோட்சேன்னு ஒருத்தர் இருந்தான் ஆர்எஸ்எஸ் இயக்கத்தில். அவனை கூப்பிட்டு என்ன பண்ணாங்க, நீ ஆர்எஸ்எஸ்ல இருந்து விலகிறதா ஒரு கடிதம் கொடு அப்படின்னு கொடுத்துட்டு இஸ்மாயில் பச்சை வேற குத்துறாங்க. பச்சை குத்தி அவனுக்கு சுண்ணத்தையும் பண்ணி அவங்கள துப்பாக்கியும் கொடுத்து நீ போய் காந்தியை காலி பண்ணு.
காந்தியை காலி பண்ண உடனே என்ன செய்வாங்க? இஸ்மாயில் குத்தி இருக்குமா, உன்னை காலி பண்ணிடுவாங்களா? தியாகம் பண்றாங்க, தற்கொலைப்பட. முதல்ல தற்கொலைப்படங்கிறிய நீ தான் அதுக்கு துவக்க ஆரம்பிச்சு வச்ச. இந்தியாவுல முதல் தற்கொலைப்படை எங்க ஆரம்பிக்குது? இந்த சங் பரிவார கூட்டம் தான் ஆரம்பிக்கிறது தற்கொலைப்படைய. எப்படி? காந்தியை போய் கொன்னோன்னு உடனே கொண்டு விடுவாங்க. கையை பார்ப்பாங்க இஸ்மாயில், வேட்டி பார்ப்பாங்க சுன்னத்து. அட்ரா முஸ்லீம் காந்தியை கொண்டு விட்டான். மேட்ரு வருது அவங்களுக்கு. எப்படி மெசேஜ் வரும்? காந்தியை ஒருத்தன் கொண்டுட்டான், கொண்டவன் அந்த இடத்துல காலி பண்ணிட்டாங்கன்னு வைங்க. எதை பார்ப்பான்? உடனே கையில பார்ப்பான் இஸ்மாயில். அப்படின்னா முஸ்லீம் வந்து காந்தியை கொண்டுட்டான், அட்டி முஸ்லீம். அப்ப இந்துக்கள் கோவம் வருமா வராதா? இந்துக்கள் வந்து காந்திய தேசத்தந்தை என்று பெரிதாக மதித்து கொண்டிருக்கும் பொழுது அந்த தேசத்தந்தை என்று மதிக்கக்கூடிய ஒரு ஆளை முஸ்லீம் கொலை பண்ணிட்டான் என்று சொன்னால் அதனுடைய ரிசல்ட் எப்படி இருக்கு? ஆயிரக்கணக்கான பேர் கருவறுத்துருவாங்க. ஆனா என்ன அல்லாஹ் செஞ்ச உதவி என்ன தெரியுமா? இவங்க திட்டத்தில் மண் அள்ளி போடுற மாதிரி அவனை சூடாம உசுரோட பிடிச்சு விட்டாங்க. சுட்டு மட்டும் இருந்தாங்கன்னு வைங்க, இந்த நாத்துராம அந்த இடத்துல சுட்டு இருந்தாங்க என்று சொன்னா முஸ்லீம் தான் ஆயிருக்கும். யாரோ தெரியல, பச்சை குத்தி இருந்தாங்க, யாருன்னு தெரியல. அவன் அப்பன் பாட்டெல்லாம் என்ன என் புள்ள இல்லைன்றானுவோ. எல்லாம் பிளான் பண்ணி செய்யறதானே. உசுரோட பிடிச்ச உடனே மிதிக்க வேண்டிய விதத்தில் மிதிச்ச உடனே இவர் பெரியார் ரொம்ப குரல் கொடுத்தார். அது வந்து அவன் வந்து சரியான முறையில் விசாரிக்கணும்னு சொல்லி அவர் பயங்கரமான முறையில் அவர் அதை இஷ்யூ ஆக்கின பிறகு என்ன பண்ணுச்சு? பிடிச்சி கேட்டா அவன் பேர் நாதுராம் கோட்சேங்கிறதும், இந்த மாதிரி கொள்றதுக்காக வேண்டிய முஸ்லீம் வேஷம் போட்டதும், பச்சை குத்துறத முஸ்லீம் குத்த மாட்டான். இந்த நாளைக்கு கூட கிடையாது அவங்களுக்கு. முஸ்லீம் பச்சை குத்துவான், முஸ்லாத்தில் பச்சை குத்துறது கூடாது. இருந்தாலும் அவன் என்னதான் பச்சையை குத்திட்டு இந்த மாதிரி போனேன், இந்த மாதிரி செஞ்சா முஸ்லீம்களை அழிப்பாங்க என்பதற்காக வேண்டி திட்டம் போட்டு செஞ்சேன்டி பிடிச்சி உசுரோட பிடிச்சி மிதிச்சதுனால அவன் முஸ்லீம் இல்லைங்கிற ஒரு விஷயம் உலகத்துக்கு தெரிஞ்சது. ஆனா அந்த விஷயம் வர்றதுக்கு இடையில திருப்பூர் போன்ற ஊர்களில் எல்லாம் கூட பெரிய கலவரம் ஏற்பட்டு நிறைய முஸ்லீம்கள் கொல்லப்பட்டுட்டாங்க. நாடு முழுவதும் அதில் ஒரு 2000 பேருக்கு மேலே நினைஞ்சாங்க, கொல்லப்பட்டாங்க. 2 லட்சம் பேர் கொல்லப்பட்டிருப்பாங்க. இது வந்திருக்காட்டி அது எதனால? இந்த காந்தி எதுக்கு நான் சொல்றேன்? இவங்களுடைய வழிமுறை என்னன்னு சொன்னா அவங்க சமுதாயத்து ஆளையே அழிப்பானுவோம், அவங்க கோயிலையே அழிப்பானுவோம், அவங்களுடைய கடவுள் சிலையவே உடைப்பாங்க. அதெல்லாம் அவங்களுக்கு தேவை கிடையாது. முஸ்லீம் மேல பழி வரணும், முஸ்லீமை கொல்லணும், முஸ்லீமை விரட்டணும், முஸ்லீமை அழிக்கணும். அவங்க ஆதிக்கு என்ன? எதுக்கு முஸ்லீம் மேல கோபம்? அதுக்கு ஒரு காரணம் இருக்குதுங்க. முஸ்லீம் மேல அவன் கோபப்படணும் என்று கேட்டால் அந்த இந்துத்துவாவுடைய சித்தாந்த பிரகாரம் முஸ்லீம் இங்கே வந்ததுனால தான் நம்மள்கிட்ட உள்ளவங்க அங்கே போயிட்டான். நீங்களாம் யாரு? நான்லாம் யாருங்க? நம்மளாம் யாரு? எல்லாரும் அங்கேருந்து வந்தாலும் தானுங்க. நம்மள அரபு நாடா? நீங்களா ரசூலுடைய வாரிசா? அபூபக்கருடைய வாரிசா? நீங்கெல்லாம் கிடையாது. நம்மளும் ராமசாமி கந்தசாமி தான். ஏதோ 4 தலைமுறைக்கு முன்னாடி நல்ல மார்க்கம் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டோம். அவங்களுக்கு என்ன கடுப்பு? இவனு மார்க்கத்து வந்த பிறகுதானே இந்துக்கள்லாம் முஸ்லீம் ஆகிட்டு இருக்கிறாங்க. அப்போ முஸ்லீமை காலி பண்ணி பயங்காட்டி வச்சுட்டோம்னா ஒத்தனை இஸ்லாத்துக்கு போக மாட்டான். வேற எனக்கு நம்மளை ஆட்சி பிடிக்க போறோம், பங்குக்கு வர போறோம் போய்க்குது. நம்ம அந்த அளவுக்கு மெஜாரிட்டியாவா இருக்கிறோம். முஸ்லீம்கள் ஒரு பயத்தில் வச்சுட்டோம்னு சொன்னா அந்த மார்க்கத்தை ஒருத்தன் வருவானா? அப்படியே முஸ்லீம் சாந்திரவாத கொண்டு வைக்கிறவங்க பயங்கரவாதி, கலவரம் வந்து அடிச்சு கொண்டு விடுவாங்க, எதுக்கு அங்கே போய் சேர்ற அப்படிங்கிற மாதிரி ஒரு சித்திரத்தை உண்டாக்கினால் நம்ம மதத்திலிருந்து வேற மதத்துக்கு போக மாட்டாங்க. அதுக்கு என்ன வேண்டாலும் செய்வோம். எங்க கோயிலே நாங்க இடிப்போம், முஸ்லீம் மேல பழிய போடுவோம், எங்க தலைவரை நாங்க கொல்லுவோம், முஸ்லீம் மேல பழிய போடுவோம் என்கிற மாதிரியான ஒரு சித்தாந்தத்தை இந்த கோட்சையை வைத்து என்ன செய்யறான்? இந்த சங் பரிவாரம் கண்டுபிடிச்சிருக்கான். நான் கேட்கிறேன், இவங்களுடைய சித்தாந்தமே இப்படித்தான் என்று தெரியும் பொழுது உனக்கு ஏன் குண்டு வெடிப்புல அவன் மேல சந்தேகம் போக மாட்டேங்குது? முஸ்லீமை நோக்கி மாத்திரம் எல்லா புலனாய்வு துறைக்கும் சந்தேகம் திரும்புது. நீ என்ன நினைச்சிருக்கனே? இவங்க கோச்சை ஆளுக்க, இவங்க குண்டை வச்சுப்புட்டு கோயிலே வச்சுப்புட்டு முஸ்லீம் மேல பழி போடுவாங்க. அந்த மாதிரியான கேரக்டர் உள்ளவங்கன்னு உனக்கு வழங்கணுமா இல்லையா? அதுல இருந்து அரசாங்கம் பாடம் படிக்கல. மதுரையில மீனாட்சி அம்மன் கோயில்ல குண்டு வெடிக்குது. குண்டும் கூட கிடையாது, சும்மா ஒரு பாட்டில் மண்ணை ஊற்றி எரிஞ்சிருக்கு, பெட்ரோல் குண்டு பேர் வச்சுட்டாங்க. அது மீனாட்சி அம்மன் கோயிலில் குண்டுன்னு சொல்லிவிட்டு அவரை போய் பிடிச்சாங்க. கடைசியில் நாம என்ன பண்ணோம்? பயங்கரமாக போராட்டம் பண்ணி சிபிஐயில் விசாரிக்கணும், தமிழ்நாடு போலீஸ் விசாரிக்க கூடாதுன்னு சொல்லி போராட்டம் பண்ணி அப்புறம் சிபிஐயில் கொடுத்த பிறகு அந்த குண்டு வச்சது முஸ்லீம் கிடையாது, பொய் வழக்கு. அது வந்து ஒரு இந்து மதத்தை சேர்ந்த ஒருத்தர் சொல்லி அவரை கேஸ்ல சேர்த்து அதை செஞ்சாங்க, வேற மாதிரி கொண்டு போனாங்க. நான் என்ன சொல்றேன்னு கேட்டா, அப்ப அங்க ஒரு குண்டு வெடிப்புன்னு சொல்லி ஒன்று உண்டாக்கி முஸ்லீம் மேல பழி போட்டியா இல்லையா? நாங்க போராட்டம் பண்ணி இருக்காட்டி எங்க மேல தானே பழி வந்திருக்கும். நாங்க போராட்டம் பண்ணி சிபிஐ விசாரணை கேட்டதுனால தானே அதை ஒழுங்காக விசாரித்து முஸ்லீமுக்கு சம்பந்தம் இல்லை அப்படிங்கிற விஷயம் வந்துச்சு. அப்ப இவர்களுக்கு அந்த மாதிரியான ஒரு சித்தாந்தம் அவங்க வைப்பாங்க.
பழியை நம்ம மேல போடுவாங்க என்பதுக்கு நம்ம இதை உதாரணமாக பார்க்கலாம். அதே மாதிரி இப்ப சமீபத்தில் 2007 தாராபுரம்ங்கிற ஒரு ஊர்ல பள்ளிவாசல்ல பன்னியை தூக்கி போட்டாங்க. பன்றி அறுத்து பள்ளிவாசலுக்குள்ள போட்டாங்க. அப்ப முஸ்லீம்கள்லாம் கொந்தளிச்சு போய் நம்ம தௌஹீத் ஜமாத் உள்பட எல்லாருமா சேர்ந்து பெரிய போராட்டமெல்லாம் பண்ண பிறகு அவர் இந்து முன்னணியை சேர்ந்த ஒரு ஆளை கைது பண்றாங்க. இவங்க உடனே டைவர்ட் திசை திருப்புறக்கா என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டா, ஈரோட்டில் போய் என்ன பண்ணிட்டாங்க, ஒரு கடவுள் சிலையை உடைச்சு விட்டாங்க. அவங்கள உடைச்சா என்னவாகும், முஸ்லீம் மேல வந்துரும்ல, அதுக்கு பதிலீடு கொடுக்குறாராம். முஸ்லீம் மேல போட்டு பயங்கரமாக ராமகோபாலெல்லாம் போய் பேட்டிலாம் கொடுக்குறாரு. கடைசியில் பார்த்தா செஞ்சது யாருன்னு கேட்டா இந்து முன்னணிக்காரன். அவன் கடவுள்னு வணங்குறாங்கிறான், இவங்களே இந்துக்கள் நம்புறாங்க. வேடிக்கை பாருங்க, இந்துக்கள் நம்புறாங்க. நீ கடவுள்னு நினைக்கிறியே, அந்த கடவுள் சிலை அவன் உடைக்கிறான். அவனுக்கு பக்திலாம் கிடையாது. அவன் முஸ்லீமை அழிக்கணும், முஸ்லீமை ஒழிக்கணும், தலைவன் ஆகணும். அதான் அவனுடைய நோக்கமே தவிர உன் கடவுள் மேல அவனுக்கு பக்தி இருக்கணுமா இல்லையா? அவன் அதை உடைச்சு விட்டு என்ன செஞ்சான், முஸ்லீம் மேல பழி போட பார்த்தான். அதை கண்டுபிடிச்சதை பார்க்கிறோம். அதே மாதிரி தென்காசியில ஒரு தேரை எரிச்சாங்க. தேர் வெளியே நிப்பாட்டி வச்சிருக்கும்ல, தேரை எரிச்சு விட்டாங்க. எரிச்சுட்டு முஸ்லீம்கள் எங்களுடைய தேரை எரித்து விட்டார்கள் அப்படின்னு சொன்னான். கடைசியில் விசாரிச்சு என்ன கண்டுபிடிச்சாங்க, முஸ்லீம் இருக்கல இந்து முன்னணிக்கு தேரை எரிக்கிறான். பாருங்க, தேருங்கிறது உனக்கு எவ்வளவு புனிதமானது. எங்களுக்கு அது ஒன்றும் கிடையாது. இந்துக்களுக்கு தேர் என்னது, ஒரு புனிதமானது தானே. அதான் கடவுளத்துக்கு வச்சுக்கிட்டு உற்சவம்லாம் விடுவேன். அவ்வளவு புனிதமாக மதிக்கக்கூடிய ஒரு தேர் அனாதே தெருவில் தான் நிற்கும். அது கட்டடத்துக்குள்ள இருக்காது, தெருவில் நிற்கும். அந்த தேரை கொண்டே தீ வச்சு விட்டு முஸ்லீம் மேல பழி போட்டானே. அப்புறம் நாங்கெல்லாம் போராட்டம் பண்ணி உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிச்சு தேரை எரிச்சு நம்ம போராட்டம் பண்ணோம். எது கண்டுபிடிச்சோம், முஸ்லீம் மேல பழியை போட்டாங்க, பழியை துடைக்கணும் என்பதற்காக போராட்டம் பண்ணி கடைசியில் என்ன வந்துச்சு, யாருன்னு கேட்டா இந்து முன்னணிக்காரன். அப்ப இந்துக்கள் விளங்கணும், இவங்க கோயிலையும் கொண்டு வைப்பாங்க, தேரையும் கொளுத்துவாங்க, காந்தியையும் கொல்லுவாங்க அப்படின்னு வழங்கணுமா இல்லையா? அதை விட முக்கியமானது என்ன தெரியுமா, தென்காசியில் சில கொலைகள் கலவரங்கள்லாம் நடக்குது. நடந்த பிறகு என்ன ஆகுதுன்னு கேட்டா, இங்கிட்டு 10 அங்கிட்டு 10 பேரை பிடிக்கிறான் போலீஸ். இங்கிட்டு போய் ஆண்டு கேஸ் நடந்துகிட்டு இருக்கிறது. இப்போ என்ன பண்ணாங்க, அப்படி டைவர்ட் பண்ணி முஸ்லீம் பக்கம் எதிர்ப்பு அரசாங்கத்தை திருப்புறதுக்காக வேண்டி அங்கே தென்காசியில் ஆர்எஸ்எஸ்க்கு ஒரு ஆஃபீஸ் இருக்கிறது. அந்த ஆஃபீஸில் என்ன பண்ணிவிட்டாங்க, குண்டு வச்சு விட்டாங்க. எப்படி கொண்டு வைக்கிறாங்க, தங்களை காப்பாற்றிக்கிட்டு, ஆளுக்கெல்லாம் சேதம் கிடையாது. அவங்க எல்லாம் வெளியே போய்கிட்டு குண்டு மட்டும் வெடிக்கணும், நம்மளை காப்பாற்றிக்கணுங்கிறதுக்காக வேண்டி அந்த வெறும் ஆஃபீஸில் என்ன செய்யறான், குண்டை வச்சுவிட்டு ஆர்எஸ்எஸ் அலுவலகத்தில் குண்டு வச்சா அது யாரா இருக்கும், பள்ளிவாசல வச்சாலும் நாங்களா இருப்போமே, ஆர்எஸ்எஸ்ல வச்சா நாங்களா இருக்க மாட்டோமா? பள்ளிவாசல குண்டு வச்சாலே அது யார் மேல போடுற, எங்க மேல போட்டா, ஆர்எஸ்எஸ் ஆபீஸ்ல குண்டு வச்சா கண்டிப்பா முஸ்லீம் தான். உடனே என்ன பண்ணிட்டாங்க, முஸ்லீம் குண்டு வைத்து விட்டார்கள். பயங்கர பரபரப்பு பேப்பர்ல எல்லாம் 2 நாள். கடைசியில் பார்த்தா பாருங்க, சிவாண்டு ஒருத்தன், ரவின்னு ஒருத்தன், குமார்னு ஒருத்தன், லட்சுமி நாராயண சர்மாங்கிற ஒருத்தன், இன்னொரு 3 பேர். இவங்க தான் ஆர்எஸ்எஸ் காரன், இவன் தான் குண்டை வச்சான் அப்படின்னு சொல்லி நம்ம தமிழ்நாடு போலீசார் ஒழுங்கா துப்பு துளைக்கி இவங்க தான் செஞ்சாங்க என்று சொல்லி அவங்களை கண்டுபிடிச்சி 24/1/2007 அந்த பேப்பர்ல பரவாயில்ல செய்தி வருது. எப்போ வருது, 4 நாளா முஸ்லீம் இருந்தாங்க. அப்புறம் பார்த்தா யார் வச்சிருக்கிறா, அப்ப ஆர்எஸ்எஸ் அவனுடைய அலுவலகத்துல அவனே குண்டு வைக்கிறான்னா இவன் எப்படிப்பட்ட ஆளா இருப்பான்? இவங்க நோக்கம் என்னன்னு வழங்குது, அவங்களுக்கு எதை வேண்டாலும் அழிப்பான். முஸ்லீம் அழிக்கப்படுவார்களே ஆனால் அதுக்காக வேண்டி நாங்கள் என்ன செய்வோம், எதை வேண்டாலும் அழிப்போம், யாரை வேண்டாலும் அழிப்போம். அத்துவானியை கூட காலி பண்ணிட்டு முஸ்லீம் மேல பழி போடுவாங்க. ராமகோபாலனை கூட கொண்டு விட்டு யார் மேல போடுவான், சிரிக்கிறதுக்கு சொல்லல. என்ன காந்தியை கொண்டு வா, இது பெரிய விஷயமா? காந்தி எப்படி அத்தவணியில பெரிய தலைவர் இல்லையா? அப்ப காந்தியை கொண்டு விட்டு நம்ம மேல பழிய போட்டவன் நாளைக்கு ராமகோபாலனை கொண்டு விட்டு என்ன செய்வான், முஸ்லீம்கள் ராமகோபாலனை கொண்டு விட்டாருன்னு சொல்ல மாட்டானா? அத்துவானியை கொலை பண்ற நம்ம மேல பழி போட மாட்டானா? அப்ப இவர்கள் என்ன வச்சிருக்கிறான், அவர்களே மதிக்கக்கூடிய ஆட்களை காலி பண்ணி விட்டாவது என்ன செய்யணும், முஸ்லீம்கள் மேல ஒரு வெறுப்பை உண்டாக்கணும் என்பதை ஒரு கொள்கையாக கொண்டு செயல்படுவதற்கு இது ஒரு ஆதாரமா இருக்குது. அதே மாதிரி நம்ம சத்தியமங்கலத்துக்கிட்ட சதுமுகைன்னு ஒரு கிராமம்ங்க. அந்த கிராமத்தில் என்ன பண்ணிட்டாங்கன்னா விநாயகர் சிலைக்கு செருப்பு மாலையை போட்டாங்க. விநாயகர் இருக்கார கடவுள், அந்த கடவுளுடைய கழுத்தில் என்ன கொண்டு செருப்பு மாலையை கொண்டு போட்டாங்க. செருப்பு மாலை போட்டா யாரா இருக்கும், நம்ம தானே இருப்போம். யாருக்கு, விநாயகர் கடவுளுக்கு மேல என்ன செஞ்சாங்க, செருப்பு மாலை போட்டு விட்டார்கள். செருப்பு மாலை போட்ட முஸ்லிமை பிடி, அவர் பேட்டி கொடுக்குறாரு பயங்கரமா. யாரு, இந்து முன்னணி தலைவர்கள் அங்கே போய் இறங்குறார்கள். இன்னொரு விநாயகர் கழுத்தில் செருப்பு மாலை போட்டு விட மாட்டோம், உயிரை கொடுத்தும் நாங்கள் அதை பண்ணுவோம் இதை பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க. போலீசார் என்ன பண்றாங்க, பல மாதிரி விசாரணை பண்ணி பார்த்தா மஞ்சுநாதன்கிற ஒரு இந்து முன்னணிக்காரனும் செல்வகுமார்ங்கிற ஒரு இந்து முன்னணிக்காரனும் 18/2/2006 கைது செய்யப்படுறாங்க. எதுக்கு, விநாயகர் சிலைக்கு செருப்பு மாலை போட்டதுல.
ஹிந்து பத்திரிகையில் இது வருது. அப்ப விநாயகர் எல்லா பத்திரிகையும் இன்டர்வியூ செஞ்சுட்டான். இங்கிலீஷ் பத்திரிகை ஹிந்து பத்திரிகையில் இது வருதே தவிர நாட்டில் உள்ள எல்லா பத்திரிகை என்ன பண்ணிட்டாங்க, இதை ஒரே அமுக்கு அமைக்கிட்டாங்க. நம்ம மேட்டர் இருந்தால் லட்டு சாப்பிட்ட மாதிரி, இந்த மேட்டர் அவனுக்கு என்ன இருக்கு, எவனுமே போடலை. அப்ப நான் என்ன கேட்கிறேன், அடே விநாயகர் நீ கடவுளுங்கிறிய, ஊர்வலம் போக விட மாட்டேங்கிறான்னு கத்திரிய, அவ்வளவு பக்தி உனக்கு நெசமா இருந்தா உனக்கு மனசு வருமா? உன் கடவுள் சிலையில போய் கழுத்துல போய் மாலை போட செருப்பு போடணும் மனசு வருமா? வருதுன்னா என்ன அர்த்தம்? இவங்க எவனும் இந்து மத பக்தி கிடையாது. இந்துக்களுக்கு முதல் எதிரி இவங்க தான், நமக்கு ரெண்டாவது தான். இந்துக்களுக்கு முதல் எதிரி யாரு? இந்துத்துவாக்காரன் தான் இந்துக்களுக்கு எதிரி. இந்துக்களை தானே காலி பண்றான், இந்து கடவுளை தானே இழிவுபடுத்துறான். அடுத்தவன் செருப்பு மாலை போட்டா அவனுக்கு எப்படி வரும்? அடே ஒன்னே சேர்ந்து என்ன செஞ்சிருக்கணும் இந்து சமுதாயத்தை சேர்ந்தவர்கள்? அட பாவி, நமக்கு விநாயகர் கடவுள், அவர் முழு முதற் கடவுளுங்கிறோம், அவருக்கு போய் செருப்பு மாலையை போட்டு விட்டாங்களே அப்படின்னு இந்து முன்னணிக்கு எதிராக திரளணுமா இல்லையா? திரள்றாம என்ன செய்யறான்? இன்னமும் இந்து முன்னணி தான் நம்ம பாதுகாப்பு நினைக்கிறானே. அப்ப நல்லா விளங்கி கொள்ளணும், இதுல கண்டுபிடிக்கப்படுறாங்க. இது அவங்களோட எப்படிப்பட்ட ஆட்கள் என்பதற்காக வேண்டி உள்ள விஷயம். அதே மாதிரி 23/2/2008 ஒரு நியூஸ் நடக்குது. என்ன நடக்குது? ஊபியில கான்பூர்னு ஒரு ஊர் இருக்குது. அங்க என்ன செய்யுதுன்னு கேட்டா, ஒரு வீட்டில இருந்து குண்டு வெடிக்குது. அந்த குண்டு வெடிப்புல ராஜீவ் மிஸ்ராண்டு ஒரு ஆளும் பூபீந்தர் சிங் சோப்ராண்டு ஒரு ஆளும் இவங்க 2 பேரும் சாவுறாங்க. செத்த பிறகு குண்டு வெடிச்சதுனால, குண்டு வெடிக்காட்டு என்னன்னு தெரிஞ்சிருக்காது. அப்புறம் உள்ள போய் போலீஸ் நுழைஞ்சு உள்ள போய் பார்த்தா பயங்கரமான மூட்டையா ஜெலட்டின், மூட்டையா டெட்டனேட்டரு, வெடிமருந்துக்கு தேவையான பொருள், அந்த பைப்பு குழாயி, அந்த வெடிகுண்டு செய்யணும்னு தயாரிச்சுட்டு அடிச்சு போச்சு. வேற ஒன்றும் இல்லை. என்ன மேட்ரு? இவங்க வெடிகுண்டை உள்ள ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. ரெடி பண்ணும்போது ராங்கா ஏதோ கனெக்ஷன் கொடுத்தா என்னவாச்சு, ரெடி பண்ண குண்டு வெடிச்சு போச்சு. அதுல அவங்க 2 பேரும் போயிட்டானுவோ. இவங்க 2 பேரும் யாராண்டு நோண்டி எடுத்தா RSS காரணம். RSS இயக்கத்தை சேர்ந்த இந்த 2 பேரு அவர்கள் வெடிமருந்து மூலப்பொருள்லாம் வைத்து எந்த பள்ளிவாசலுக்கோ வைப்பதற்கு, எந்த கோயிலுக்கோ வைப்பதற்கு, எந்த பூங்காவுக்கோ வைப்பதற்கு, எந்த தியேட்டருக்கோ வைப்பதற்கு, எந்த இந்து மதத்துடைய தலைவருக்கோ வைப்பதற்கு, எந்த ஒரு அரசியல் பிரமுகரை வைத்துக் கொள்வதற்காக வேண்டி அவங்க தயார் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. தயார் பண்ண குண்டு வெடித்து தயார் பண்ண 2 பேரும் காலி. இது பேப்பர்ல பப்ளிஷா வருது. மூட்டை ஆள்றாங்க வெடி. அப்ப என்ன பண்ணணும்? இந்த கொல்லுவதற்காக வெடிகுண்டு 24/2/2008 தேதியில வடநாட்டு பேப்பர் அத்தனை இந்த செய்தி வருது. சொல்லி வச்ச மாதிரி இங்க தமிழ்நாட்டில் பண்ணிட்டாங்க. சொல்லி வச்ச மாதிரி தமிழ்நாட்டில் இருட்டு போய் நம்ம சம்பந்தப்படலை இல்லைன்னா சின்ன விஷயமா தான் பெருசா வரும். தமிழ்நாட்டில் நம்ம சம்பந்தப்பட்ட மட்டும்தான் வருமே தவிர வேறவன் சம்பந்தப்பட்டா இது ஒரு நியூஸே கிடையாது. தமிழ்நாட்டு மீடியாக்களுக்கு இது ஒரு செய்தியே கிடையாது. நான் என்ன கேட்கிறேன், வெடிகுண்டு தயாரிக்கக்கூடிய நேரத்தில் ஒருத்தர் 2 RSS காரன் செத்து இருக்கிறான். வெடிகுண்டு தயாரிப்பதற்குரிய மெட்டீரியல் அங்கே எடுக்கப்பட்டிருக்குது என்று சொன்னால் இந்த 40 குண்டு வெடிப்பை எங்க திருப்பி இருக்கணும்? இந்த 40 குண்டு வெடிப்பையும் எவன் வெடிகுண்டு தயாரிப்பதை ஒரு கொள்கையாக வைத்து செய்து கொண்டிருக்கிறானோ, உணர்ச்சி வசப்பட்டு ஒருத்தன் செஞ்சான், அதுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துட்ட. இதை ஒரு கொள்கையா சாதாரண நேரத்தில் இதையே ஒரு தொழிலாக ஒருத்தன் செய்து கொண்டிருந்தான் என்றால் அவன் பக்கம் அரசாங்கத்துடைய சந்தேகம் போகணுமா இல்லையா? போனுச்சா? போகல. அதே மாதிரி முக்கியமான விஷயம், அதே மராட்டிய மாநிலத்தில் நாந்தித்துன்னு ஒரு ஊர். அந்த ஊர்ல என்ன பண்றாங்க என்று கேட்டா, RSS உடைய முக்கியமான பிரமுகர் லட்சுமண் ராஜ் கொண்டவார். அவர் பேரு லட்சுமண் ராஜ் கொண்டவார்னு ஒரு ஆள் பேரு. அவர் RSSல முக்கியமான ஒரு பிரமுகர். அந்த முக்கியமான பிரமுகர் என்ன பண்றாருன்னு கேட்டா, அவருடைய வீட்டில் குண்டு வெடிக்குது. நல்லா கவனிங்க, RSS முக்கியமான ஒரு பிரமுகருடைய வீட்டில் குண்டு வெடிக்கிறது. குண்டு வெடிச்சா அந்த பிரமுகருடைய மகன் அங்க சாவுறான். இவர் வெளியே இருக்கிறார். எந்த RSS பிரமுகருடைய வீட்டில் குண்டு வெடிக்கிறதோ அந்த பிரமுகருடைய மகன் நரேஷ் ராஜ் என்ற ஆளும் ஹிபான் சேண்ட் ஒரு ஆளும் 2 பேரும் என்ன செய்யறாங்க, இறந்து போறாங்க. குண்டு வெடிப்புல சாவுறாங்க. உடனே போலீஸ் குண்டு வெடிச்சு உள்ள போயிடுவாங்கல்ல, அலர்ட் ஆகி பல டிபார்ட்மெண்ட் வந்தோன்னு வெளியே அம்பல் மறைக்க முடியல. இல்லாட்டி ஒரு ஆளுக்கு அமைக்கிருப்பாங்க. குண்டு வெடிச்சு சாவாம பிடிச்சுதான் வைங்க, அது ஒண்ணுமே இல்லை அமைக்கிருப்பானுவோ. குண்டு வெடிச்சு செத்த பிறகு அது என்னன்னு உலகத்துக்கு பதில் சொல்ல வேண்டி வரும் இல்லையா? உள்ள நுழைஞ்சு பார்த்தா அங்க பயங்கரமான பொருள்கள்லாம் என்ன செய்யறாங்க, கண்டுபிடிக்கிறாங்க. அங்கேயும் வெடிகுண்டு தயாரிப்பு நடந்து கொண்டிருக்கிறது. வெடிகுண்டு தயாரிக்கிறத ஒரு வேலையாக ஒரு தொழிலாக செய்து கொண்டு இருந்தால் யார் வைத்திருப்பா? அடே வெடிகுண்டு தயாரிக்கும் பொழுது அங்க சாவுறான்னு வருதுடா. அப்ப வெடிகுண்டு சாமான்களை பதுக்கி வைக்கிறான்னு வருது. எதுக்கு வச்சான்? பணியாரம் சொல்றக்கா வச்சான். இதெல்லாம் எதுக்கு? இதெல்லாம் வச்சான் எதுக்கு? ஜெலட்டின் எதுக்கு?
டெட்டனர் எதுக்கு, இரும்பு குழாய் எதுக்கு, அப்ப இவ்வளவு பொருள்களை வச்சிருக்கிறானே, அப்ப இவங்க பேக்ரவுண்ட்ல ஒரு திட்டத்தோட செயல்படுறாங்க. ஒரு மூளை உள்ள ஒரு நேர்மையான ஒரு அரசாங்கம் இருந்தால் கவனிச்சிருக்கணுமா இல்லையா? ஒழுங்கான புலனாய்வு துறையா இருந்தால் அவனை அதனுடைய வேறு வரைக்கும் அன்னைக்கு பிடிச்சிருந்தா இன்னைக்கு 40 நடந்திருக்குமா? இந்த 2 பேர் செத்தாண்டு வயல க்ளோஸ் பண்ணிய இந்த 2 பேர் எங்கே வாங்கினா, இது எங்க, இந்த மூலப்பொருள் எங்கே இருந்து வந்துச்சு, இவங்களோட தொடர்பு உள்ளவன் யாரு, அவன் செல்போன்ல என்ன நம்பர் இருக்கிறது, அவன் வீட்டுக்கு வந்த கடிதங்கள் என்ன, யார் யாரெல்லாம் வந்துட்டு போவா அப்படின்னு தேர்ந்துகிட்டே போனீன்னு சொன்னா அது நரேந்திர மோடி கூட போய் நிக்குமா இல்லையா? அன்னைக்கே பிடிச்சி ஒரே அமுக்கு அமைக்கி இருந்தீங்கன்னா நாட்டில் 40 நடந்திருக்குமா? அப்ப எங்க இருந்து தூண்டான்னு எய்தவனை விட்டுவிட்டு அம்பை நோவுற மாதிரி என்ன பண்றான்? இவங்க 2 பேரும் கூலிப்பட தயாரிக்கிறான். எவன் செஞ்சது, எவன் திட்டம், இதுக்குள்ள சாமான் எங்க இருந்து வாங்குறது? மளிகை கடையில் போய் வாங்குற மாதிரி ஜெலட்டின் வாங்கிட முடியுமா? டெட்டனர் வாங்கிட முடியுமா? அமோனியம் நைட்ரேட் போய் கடையில் கடை தருவானா? அப்ப இதெல்லாம் எப்படி வரணும்? இதெல்லாம் ஒரு பெரிய நெட்வொர்க், பெரிய சப்போர்ட் இருந்தா தான் இந்த ஜாமா சேகரிக்க முடியுங்கிற ஒரு சாதாரண அறிவு கூட புலனாய்வு துறைக்கு வேணாமா? இது கண்டுபிடிக்கிறாங்க, 2 பேர் சாவுறாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்யுதுன்னு கேட்டா, மத்திய பிரதேசத்தில் 1992 ஒன்று இருக்குது. விஹெச்பி அலுவலகம், விஹெச்பினா விஸ்வ ஹிந்து பரிஷத்துங்கிறோம்ல, அதனுடைய அலுவலகத்தில் குண்டு வெடிக்குது. அதுல ஒருத்தர் சாவுறான், 2 பேர் காயமாகறாங்க. உள்ள போய் பார்த்தா தயாரிப்பு நடந்துகிட்டு இருக்குது. உள்ள போய் பார்த்தா என்ன இருக்கு, அங்கேயும் மெட்டீரியலோட கைப்பற்றுறாங்க. இது மாதிரி நடக்கிறது. அப்ப எதுக்கு நான் இதெல்லாம் சொல்ல வர்றேன்? இந்த வேலைகளை செய்பவர்கள் யார்? இவ்வளவு தெளிவான சான்றுகள் உங்களுடைய ரெக்கார்டுகளில் உள்ளதான் நான் பேசுகிறேன். அரசாங்கத்து ரெக்கார்டு நீங்க மறைக்க இயலாது. போலீஸுடைய ஆவணங்கள்ல, டைரிகள்ல உள்ள செய்திகளை தான் எடுத்து நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். அப்ப இவ்வளவு பேரை கைமயமா மாற்றாங்களே, ஏன் அவர்கள் பக்கம் உங்களுடைய சந்தேகம் திரும்பவில்லை? எதற்காக ஒரு அப்பாவி சமுதாயத்தின் மீது ஒட்டுமொத்தமாக பழி போடுகிறீர்கள்? அதே மாதிரி தானேங்கிறது மராட்டிய மாநிலத்தில் உள்ள ஒரு ஊர், முஸ்லிம்கள் நிறைஞ்ச ஒரு ஊர். அந்த ஊர்ல உள்ள ஒரு தியேட்டர்ல என்ன செய்யறாங்க, குண்டு வைக்கிறாங்க. அதை அப்போ உள்ள அரசாங்கம் விசாரிக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னு கேட்டா, அதுல யார் வச்சான்னு போகும்பொழுது எங்க போய் முடியுதுன்னு கேட்டா, மங்கேஷ் தினகர் நிகாம், இது முஸ்லிமா, மங்கேஷ் தினகர் நிகாம்னு ஒருத்தன், ரமேஷ் ஹனுமந்த் காத்ரி இவன் ஒருத்தன், சந்தோஷ் ஆங்கரே இவன் ஒருத்தன், விக்ரம் பவே இவன் யார் முஸ்லிமா? இல்ல, முஸ்லிம் பேர் கிடையாது. இவங்கெல்லாம் ஆர்எஸ்எஸ் காரன். இந்த 4 ஆர்எஸ்எஸ் காரர்கள் தான் இந்த தானேங்கிற ஊர்ல உள்ள தியேட்டர்ல குண்டு வச்சாங்க அப்படின்னு சொல்லி அதுல ஆதாரத்தோட எடுக்கிறாங்க. எப்படி ஆதாரம் எடுக்கிறாங்க? அவங்கள சந்தேகத்தின் பேர்ல, சாட்சியத்தின் பேர்ல கைது பண்ணி வச்சுக்கிட்டு அவங்களுடைய வீடுகள்ல சோதனை பண்றாங்க. வீடுல சோதனை பண்ணா அமோனியம் நைட்ரேட் இருக்கு இல்லையா, பாக்கெட்டா வச்சு மூட்டையில கட்டி வச்சிருக்கிறாங்க. அமோனியம் அதான் வெடிகுண்டுக்கு பயன்படக்கூடியது, பெங்களூர்ல அதான் வச்சானுவோம். அதே மாதிரி 20 டெட்டனேட்டர் இருக்கிறது, அதான் வெடிக்க செய்யறது. குண்டு தயாரிக்கிறதா இருந்தா என்ன மருந்தா இருந்தாலும் டெட்டனேட்டர் வச்சு தான் வெடிக்க வைப்பானுவோம். டெட்டனேட்டர் இருக்கிறது 20 இருக்கிறது. ஜெலட்டின் குச்சிகள் அடிக்க இருக்கிறது. டைமர்னா டைம் வச்சு கரெக்டாக வெடிக்கிறது. 10 நிமிஷம் கழிச்சு வெடிக்கணும்னு வச்சா 10 நிமிஷம் கழிச்சு ஆன் ஆகிக்கிறோம். அந்த மாதிரி டைமர்கள், வோல்டேஜ் மீட்டர்கள், 2 ரேடியோ சர்க்கியூட், ஒரு ரிமோட் கண்ட்ரோலு, ஒரு ரிவால்வரு, 92 ரிவால்வருக்கு போடக்கூடிய குண்டு தோட்டா, இவ்வளவு சாமானும் எங்க கிடக்குறான்? இந்த 4 பேரை பிடிக்கிறான்ல, தானேங்கிற தியேட்டர்ல குண்டு வைக்கிறாங்க. 4 பேரை பிடிக்கிறான். 4 பேர் வீடுகளில் சோதனை பண்ணும்போது துப்பாக்கி கிடைக்குது, குண்டு கிடைக்குது, ரிமோட் கிடைக்குது, ரேடியோ சர்க்கியூட் கிடைக்கிறது, அதுபோக ஜெலட்டின் கிடைக்கிறது, டெட்டனேட்டர் கிடைக்கிறது, அமோனியம் நைட்ரேட் கிடைக்கிறது. இவ்வளவும் கிடைச்சிருக்கிறது. இவன்கள் ஏன் எல்லா இடத்துலையும் கொண்டு வச்சிருக்க மாட்டான் அப்படின்னு ஏன் சிந்திக்கல? சிந்திக்க கூடாதுன்னு இருக்கிறாங்க, தெளிவா இருக்கிறாங்க. அது பாட்டு நீ பாட்டு வச்சுட்டு இருப்பா, உன் பக்கம் வரவே மாட்டோம், எல்லாம் நம்ம பாய்தல்ல போட்டு முடிச்சு விட்டுருவோம் அப்படின்னு எழுதப்படாத ஒரு ஒப்பந்தத்தை இந்த மத்திய மாநில புலனாய்வு துறைகள் சங்பரிவார பயங்கரவாதிகளோடு செய்து கொண்டு நம்ம மேல தொடர்ந்து பழி போட்டு கொண்டே வர்ற காட்சியை பார்க்கிறோம். ஆனால் வேடிக்கை என்ன தெரியுமா? இதெல்லாம் கண்டுபிடிக்கப்படும் பொழுது மௌனமா நம்ம இருந்தோம். இது அப்பப்ப கண்டுபிடிக்கும் போது ரோட்ல இறங்கி அரெஸ்ட் பண்றியா இல்லையா, 40 வழக்கு அவன்கிட்ட போடுறியா இல்லையா, சிபிஐல ஒப்படைக்கிறியா இல்லையா அப்படின்னு இந்த ஒவ்வொரு சம்பவத்துக்கும் இறங்கி நம்ம மக்கள் கருத்தை ஆக்கி இருந்தால் நாளைக்கு போட பயந்துருப்போம். அதுதான் நாளைக்கு போராட்டத்துக்கு வச்சிருக்கிறோம். இப்ப புதுசா மாட்டிட்டாங்க இல்ல, புதுசா மாட்டினது என்னமோ மாலை காணல மாட்டிட்டான்னு சொன்னீங்க. அதுக்கு முந்தைய 40 பேரை மாட்டிருக்கானுவோ, 40 பேரை விட்டுவிட்டாங்க. இந்த தடவை மாட்டினதை விட்டீங்கன்னு சொன்னா இன்னும் 40 இடத்துல நீங்க தான் சுமக்க வேண்டியிருக்கும். இன்னும் 40 இடத்துல வைப்பான். யார் தலையில போடுவான்? நம்ம தலையில போடுவான். அப்ப இப்ப வசமா மாட்டினது முக்கியமான விஷயம். இந்த வசமா மாட்டிக்கிட்டாங்க பாருங்க. இந்த நேரத்தில் இறங்கி 40 வழக்கையும் சிபிஐல கொடு.
திருக்குரான் தமிழாக்கம் பி ஜெயினுலாபிதீன். அனைவருக்கும் புரியும் எளிய நடை. தேவைப்படும் வசனங்களுக்கு தெளிவான விளக்கங்கள். கலை சொற்களின் விளக்கங்கள். திருக்குரான் எவ்வாறு அருளப்பட்டது, எவ்வாறு தொகுக்கப்பட்டது என்பது குறித்து முழுமையான விளக்கம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முதல் இன்று வரை குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட வரலாறு. திருக்குரான் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான ஆதாரங்கள். முந்தைய பதிப்புகளை விட மெருகூட்டப்பட்ட செய்திகள், கூடுதலான பக்கங்கள், அழகிய வடிவமைப்பு, உயர்தரமான மூன் பப்ளிகேஷன் நம்பர் 83/3 முதல் மாடி, மூர்தரு, மண்ணடி, சென்னை 1. போன் 65690810. இப்ப புதுசா மாட்டிட்டாங்கல்ல, புதுசா மாட்டினது என்னமோ மாலை காணல மாட்டிட்டான்னு சொல்றீங்க. அதுக்கு முந்தைய 40 பேரை மாட்டிருக்கானுவோ, 40 பேரை விட்டுவிட்டாங்க. இந்த தடவை மாட்டினதை விட்டீங்கன்னு சொன்னா இன்னும் 40 இடத்துக்கு நீங்க தான் சுமக்க வேண்டியிருக்கும். இன்னும் 40 இடத்துல வைப்பான். யார் தலையில போடுவான்? நம்ம தலையில போடுவான். அப்ப இப்ப வசமா மாட்டினது முக்கியமான விஷயம். இந்த வசமா மாட்டிக்கிட்டாங்க பாருங்க. இந்த நேரத்தில் இறங்கி 40 வழக்கையும் சிபிஐல கொடு. எந்த படை வந்து போலீஸ் கூட கண்டுபிடிக்கல. இந்த மாலைக்கான வந்து யார் கண்டுபிடிக்கிறா? இந்த வெடிகுண்டு தடுப்பு பிரிவு ஒரு பிரிவு இருக்கிறது. அவங்க தான் போய் இதெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. மராட்டிய போலீஸ் நம்ம இதெல்லாம் போட்டு பையில க்ளோஸ் பண்ணி விட்டாங்க. அப்ப இந்த மாதிரி நடந்திருக்கிறது. அதே மாதிரி வந்து மத்திய பிரதேசத்தில் சோக்டா குலாப் சிங் ஒரு RSS காரன், அவன் வீட்டில் ஒரு சந்தேகத்தில் சோதனை பண்ணும்போது 7 மூட்டையில பாக்கெட் ஆட்டிக்கு 7 மூட்டை நிறைய அமோனியம் நைட்ரேட் இருக்கிற சென்னை பூரா வச்சு போடலாம், கொண்டு வைக்கலாம். எவ்வளவு எடுத்திருக்காங்க? ஒட்டுமொத்த சென்னையை காலி பண்ணலாம். அந்த அளவுக்கு உள்ள வெடிமருந்துகளை என்ன செய்யறான்? இந்த ஒரு RSS காரனுடைய வீட்டில் எடுக்கிறாங்க. இது ஒரு காராக இருக்கிறது. அதே மாதிரி வந்து 2002 மோவுங்கிற ஒரு ஊர்ல கோயில்ல குண்டு வெடிக்கிறது. முஸ்லிம் பழி போட்டாங்க. கடைசியில் விசுவந்து பரிசத்துக்கு காரணம் வச்சான்னு சொல்லி அவர்கள் கைது செய்யப்பட்டு அது பேப்பர்ல வந்திருக்கிறது. கோயிலும் வச்சிருக்கிறாங்க. தலச்சேரி, கேரளாவில் தலச்சேரியில RSS தலைவர் வந்து விபின் தாஸ் ஒரு ஆளு, RSS உடைய தலைவர் விபின் தாஸ் அப்படிங்கிற ஒரு வீட்டில் போய் சோதனை பண்றாங்க. சோதனை பண்ணனா தயார் நிலையில நாளைக்கு வெடிக்கிற மாதிரி, இப்பவே வெடிக்கிற மாதிரி, இன்னைக்கு வெடிக்கிற மாதிரி ரெடிமேடாக தயார் நிலையில 20 பயங்கரமான வெடிகுண்டுகளை கைப்பற்றுகிறார்கள். இது 19/10/2000 இப்ப கிட்டத்துல 19/10/2008 தலச்சேரியில RSS தலைவர் விபின் தாஸ் என்பவருடைய வீட்டுக்குள்ள போய் 20 குண்டை எடுக்கிறாங்க. 20 குண்டை 20 இடத்துல வீசினால் ஒரு இடத்துக்கு 25 பேர் போனால் எங்க யாரு எங்கேயோ போயிடும் கணக்கு. அந்த மாதிரி திட்டுக்கு இவனுக்கு ஏன் குண்டு? இவனுடைய வீட்டில் 20 வெடிகுண்டு எப்படி வந்தது? எதற்கு இந்த வெடிகுண்டு வைத்திருக்கிறான்? யோசிக்க வேணாமா? அப்ப இந்த மாதிரி வெடிகுண்டுகளை தயாரிப்பதும் மெட்டீரியலை தயாரிப்பதும் நாளைக்கு வெடிக்கக்கூடிய நிலையில இன்னைக்கு வெடிக்கக்கூடிய நிலையில ரெடி பண்ணி வைத்திருக்கிறதும் ஒரு இயக்கத்தினுடைய வேலையாக இருக்குமே. ஆனால் உங்களுடைய சந்தேகம் எங்க திரும்பி இருக்கணும்? அவங்களை நோக்கி திரும்பி இருக்கணுமா இல்லையா? திரும்பிச்சா திரும்ப கிடையாது. அதே மாதிரி கர்நாடகம், அது முக்கியமான விஷயம். கர்நாடகம், கேரளாவிலேயாவது கம்யூனிஸ்டுக்காரன் பழி போட்டுருவாங்க. கேரளா என்ன பண்ணிடுவான்? அது கம்யூனிஸ்டுக்காரன் பண்ணது, கம்யூனிஸ்ட் ஆட்சி இருக்குதுல, கொண்டு வச்சு எடுத்துட்டாங்கன்னு சொன்னாலும் சொல்லுவாங்க. கர்நாடகாவில் எடுத்தான். கர்நாடகாவில் யார் இருக்கா முதலமைச்சரா? இப்ப காங்கிரஸ் இருக்குது, கம்யூனிஸ்டா இருக்குது, நம்ம எடியூரப்பா இருக்கிறாரு. அப்ப எடியூரப்பா யாரு? பிஜேபிக்காரர் முதல்வராக இருக்கக்கூடிய கர்நாடகாவில் ஒரு தேவாலயத்தை போய் தாக்குறாங்க, கிறிஸ்துவ ஆலயத்தை போய் என்ன செய்யறாங்க? தாக்குறாங்க. அது யார் தாக்குனான்னு போகும்போது இந்த இந்துத்துவக்காரங்க வீட்டுக்கு போகுது தற்செயலா. அதுக்கு உள்ளக்க போனா விஷயம் வேற மாதிரி வருது. எதுக்கு போறாங்க? இந்த தேவாலயத்தில் ஏண்டா கல் வீசினீங்கன்னு விசாரிக்கிறதுக்கு போனா அவன் வீட்டில் யார் வருவாங்க? பாஜகவுடைய தலைவர் சுரேஷ் காமத்னு ஒரு ஆளு. இந்த சுரேஷ் காமத்தை போய் என்ன செய்யறாங்க? மத்திய அரசாங்கம் வேற ஆட்சியை கலைச்சிரும்னு சொல்லிருச்சு. தேவாலயத்தை தாக்கணும் நடவடிக்கை எடுக்கல. 356 பயன்படுத்தி ஆட்சியை கலைக்குவோம், இல்லைன்னா 355 பயன்படுத்தி சட்டசபை முடக்குவோம்னு சொல்லி மத்திய அரசாங்கம் எச்சரிக்கை விட்ட பிறகு எப்படியாவது பண்ணித்தான் ஆகணுங்கிற நிர்பந்தம், வேற வழி இல்லை. அதுக்காக தேடி போய் ஒரு பிஜேபி காரந்தில் போட்டு முடிப்போம்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்க? அவனை தேடி போறாங்க. சுரேஷ் காமத்துங்கிற பாஜக தலைவர் வீட்டில் போனா 397 ஜெலட்டினும் 1200 டெட்டனேட்டர் எடுக்கிறாங்க. டெட்டனேட்டர் என்ன தெரியுமா? இந்த மண்டப பெரிய இடத்துல மருந்து வெடி மருந்தை வச்சா கூட ஒரு டெட்டனேட்டர் வச்சா வெடிச்சு போயிடும். வெடிக்க வைக்கிற சாமாப்ப 1200 டெட்டனேட்டர் எடுத்தால் 1200 இடத்துல குண்டு வைக்கலாம். ஒரு குண்டுக்கு ஒரு டெட்டனேட்டர் போதும். அப்ப ஒருத்தன் வீட்டில் போய் எடுக்கிறாங்க, 1200 டெட்டனேட்டர்களை கைப்பற்றுறாங்க. அப்ப 1200 வெடிகுண்டு செய்வதற்கு உரிய சாதனத்தை எடுத்த பிறகும் கூட இவங்க நம்ம மேல பழி. அப்ப பெங்களூர்ல உள்ள அந்த வழக்குல அவனையா சேர்க்கல. பெங்களூர்ல குண்டு வெடிச்சா இல்லையா? இவங்க தான் அதை பண்ணியிருப்பாங்க. பெங்களூர்ல தான் கர்நாடகாவுடன் பிடிக்கிற
பெங்களூர்ல குண்டு வெடிச்சுன்னு சொன்னா இவங்க மேலேயே உன்னுடைய கவனம் திரும்பல, உன்னுடைய விசாரணை அந்த பக்கம் போகல. அதை பார்க்கிறோம். இப்படி வரிசையா நம்ம பார்த்தோம்னு சொன்னா ஏராளமான ஒரு நாடகங்கள் நடக்கிற காட்சி நீங்க பாக்குறீங்க. அதனுடைய அதை விட முக்கியமானது என்ன, கோத்ரா நார்மச்சா இல்லையா? கோத்ராவில் வந்து சபர்மதி எக்ஸ்பிரஸ்ங்கிற ரயில் என்ன செஞ்சாங்க, கொளுத்துனாங்க. யாரு கொளுத்துனா? இந்த சங் பரிவார கும்பல் தான் கொளுத்தியது. ரயில்ல வந்தவனும் சங் பரிவாரக்காரன். அவன் அயோத்திக்கு போய் கரசேவை செய்யறதுக்காக வேண்டி போயிட்டு வர்றான். வர்றவன் என்ன செய்யறாங்க, இதுல வச்சு நம்ம சங் பரிவாரத்தை கொளுத்தி விட்டோம்னு சொன்னா இந்துக்களுக்கு கோபம் வரும், கோபம் வந்தா முஸ்லீம்கள் நல்லா கருவறுப்பாங்க அப்படின்னு திட்டம் போட்டு சபர்மதி எக்ஸ்பிரஸ் ரயிலை மோடியுடைய ஐடியாவோட, மோடியோட ஆதரவோட, மோடியுடைய ஆலோசனைப்படி சபர்மதி ரயிலை கொளுத்துகிறார்கள். கொளுத்தின பிறகு முஸ்லீம் கொளுத்து விட்டார்கள் பழிய போடுகிறார்கள். உடனே அந்த இந்து மக்களுக்கெல்லாம் வெடிகுண்டு சப்ளை செய்யப்பட்டு அவங்களுக்கு ஆயுதம் கொடுக்கப்பட்டு 2000க்கு மேற்பட்ட முஸ்லீம்களை கருவறுக்கிற காட்சியெல்லாம் நம்ம பார்த்தோம். குஜராத்தில் அவ்வளவு பெரிய கலவரம். இந்தியாவிலே ஒரு கலவரத்தில் அதிகமான நபர்கள் இறந்தது என்று சொன்னால் இந்த குஜராத் கலவரத்தை சொல்ல வேண்டும். அந்த கலவரத்துக்கு காரணமே எது? இவங்க ஆட்களை கொலை செஞ்சதுதான். முதல்ல நம்ம மேல பழி போட்டாங்களா இல்லையா? அதுக்கப்புறம் லாலு பிரசாத் ஒரு கமிஷனை வைக்க, தெஹல்கா பத்திரிகை அவன் நுழைஞ்சு உள்ள போய் புலனாய்வு செய்ய எப்படி பண்ணிட்டான்? அவன் சின்னதா மைக்ரோ ஒரு காலர் மைக் எடுத்து பட்டன் மாதிரி வைத்துக்கொண்டு ஒவ்வொரு இந்து முன்னணிக்காரன்ட்டையா, ஒவ்வொரு பிஜேபி காரன்ட்டையா போய் என்ன செய்யறான், ஒவ்வொரு சங் பரிவார் பேட்டி எடுக்கிறான். அது வீடியோ கேமரா மைக்குது, அப்படியெல்லாம் ரெக்கார்ட் அவங்களுக்கு தெரியாது. மைக்கை மாட்டிருப்பான், ரெக்கார்டர் அங்கே இருக்கும். இவன் மாட்டி சும்மா போய் பேசுறது, நம்ம நாங்கள் தான் கொண்டு வச்சோம், அங்கே தயாரித்தோம், மெட்டீரியல் அவர் தான், மோடி இந்த மாதிரி உதவி செஞ்சாரு எல்லாம் சொல்றாங்க. யார் செய்யறா? குண்டு வச்சது எப்படி, குண்டு தயாரிச்சது எப்படி, 2000 முஸ்லீம்களை எப்படி அழிச்சோம் என்பதை சொல்லும் பொழுது குண்டுடைய மெட்டீரியலை பற்றி எல்லாம் என்ன செய்யறான், வண்டி வண்டியா சொல்லி வீடியோ கேசட்டுகளாக அது தெஹல்காவிலிருந்து வீடியோவாக வெளியிடப்பட்டிருக்கிறது, தெஹல்காவிலிருந்து புத்தகமாக வெளியிடப்பட்டிருக்கிறது, ஆங்கிலத்தில் வெளியிடப்பட்டிருக்கிறது, தமிழிலும் அது வந்து வெளியிடப்பட்டிருக்கிறது. அப்ப இவர்களுடைய வேலை என்னன்னு வழங்குது, முஸ்லிம் மேல பழி போடுவதற்காக வேண்டி எதை வேண்டுமானாலும் செய்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு பயங்கரவாத விஷயம். இன்னும் சொல்ல போனா இது ஒரு நாடகம் தான், இவங்க தான் செஞ்சாங்க என்பதற்கு மிக மிக முக்கியமான ஒரு ஆதாரம் இருக்கிறது. என்ன ஆதாரம் தெரியுமா? குஜராத்தில் குண்டு வெடிக்குது. இப்ப கிட்டத்தில் உள்ள லேட்டஸ்ட் கடைசியா உள்ள குஜராத்தில் குண்டு வெடிக்குதா, ஒரு ஆள் கூட சாவல. சூரத்தில் ஒரு ஆள் கூட சாவ கிடையாது. எப்படி குண்டு வைக்கிறாங்க? யாரும் நடமாடாத இடத்துல போய் அப்படி வைக்கிறாங்க, குப்பை தொட்டியில. அதான் ஒருத்தர் சாவக்கூடாது, ஆனா முஸ்லீம் குண்டு வச்சாண்ட கருத்து வரணும் என்பதற்கு அழகா பிளான் பண்ணி நினைச்சாங்க, குண்டு வச்சுட்டாங்க. குண்டு வச்சவொன்னு என்ன செய்யறான்னு கேட்டா, இந்த நரேந்திர மோடி வந்து எங்க இருக்கார், ஜெயலலிதா மாதிரி அவர் வந்து Z+ பாதுகாப்புல இருக்கிறார். பயங்கரமான ஹை செக்யூரிட்டி உள்ள ஒரு தலைவராக அவர் வச்சிருக்கிறாங்க. அவர் வந்து எங்கேயும் போறதா இருந்தால் அதுக்கு முன்னாடி இந்த தெருவை பூரா கழுவி விட்டுருவாங்க, அந்த மாதிரி செக் பண்ணுவாங்க. 72,000 ஓப்பனாய விட்டு என்ன செய்வாங்க, மோந்து பார்க்க விட்டு என்னமாவது இருக்கான்னு பார்த்துட்டு தான் அவர் போவார். மோடி போறாரா, மோடி போய்கிட்டு இருக்கும்போது ஐயா அங்க ஒரு குண்டு இருக்கா எடுக்கிறான், போய்கிட்டு இருக்கிறாரு நடமாடிக்கிட்டு, இந்த அந்த ஒன்று இருக்குங்கிறான், அவன் தங்க இருந்துக்கிட்டு இந்த ஒன்று இருக்குங்கிறாங்க. மோடி போற தெருவுலாம் இருக்குமா? அடே ஒரு மோடி அந்த தெருவுக்கு வர்றான்னு சொன்னா அதுக்கு முன்னாடி என்னென்ன வேலையெல்லாம் பண்ணிடுவாங்க. அது மட்டும் இல்ல, இந்த மாதிரி பேசுறதுக்கு ஒரு மேடை போட்டிருக்காங்க, மோடி பேசுறதுக்காக வேண்டி. அது கம்பத்தில் ஒன்று தொங்குது. நரேந்திர மோடி பேசுற மேடையில, அந்த மேடையில எவனாச்சும் ஏற முடியுமா? அந்த கட்சிக்காரன் கூட ஏறுவானா? போலீஸ் அப்படி ரவுண்ட் அப் பண்ணிட மாட்டான் மீட்டிங் நடக்கிறதுக்கு முன்னாடி. அது போக இவர் அறிக்கை வர விடுறாரு, வெடிக்காத குண்டுகள் அங்கங்கே இருந்து நீங்கள் கண்டுபிடிச்சு கொடுத்தால் 10,000 ரூபாய் தருவோம். ஒரு குண்டு இந்த கிடக்குன்னு சொன்னா என்ன செய்வோம், 10,000 ரூபாய் தருவோங்கிறாரு. அது பாட்டுக்கு டெய்லி 3 நாள் எடுக்கிறாங்க. அப்ப என்ன விளங்குது, இது வெடிகுண்டு கிடையாது, இது மோடி தயாரிப்பா இருந்ததுனால அது வெடிக்காது என்று அவருக்கு தெரியும். மோடியுடைய போலீஸ் உடந்தையில் வச்சதுனால அதை கொண்டு வைக்க இயலும். மோடி மேடையில் கொண்டு வைக்கிறது குண்டு வைக்க முடியுமா? அதை விட முக்கியமானது என்ன தெரியுமா? பார்த்தா நாட்டு மக்கள் அம்புட்டு பேரையும் கிறுக்கனாக்கிருக்கலாம். என்ன செய்யறாங்க கேட்டா, குண்டு எடுத்தா அதை செயலிழக்க செய்வாங்க. குண்டு எடுக்கணும்னு வைங்களேன், நாளைக்கு வெடிச்சு போச்சுன்னா அதை வந்து அந்த வெடிக்காம அந்த கனெக்ஷனை கட் பண்ணி விட்டு அதை சாதாரண மருந்தாக்கி விட்டுறணும். அந்த கனெக்ஷனை ரிமூவ் பண்ணி ஆகணும், பேட்டரி எடுக்கணும், இல்லைன்னா வேற மாதிரி அந்த டிஸ்கனெக்ட் பண்ணா தான் என்ன செய்யும், அந்த வெடிகுண்டை எடுத்து கையால் ஏறணும். வெடிக்கிற நிலையில இருந்து என்ன கீழே போட்டால் கூட வெடிச்சு போயிடும், வெயிலில் கூட வெடிச்சு போயிடும், ஒரு கல் விழுந்தா கூட வெடிச்சு போயிடும், ஒரு நாய் கடிச்சா கூட வெடிச்சு போயிடும், தெரியாம நம்ம செருப்பு விழுந்து பேனா விழுந்தா கூட வெடிச்சு போயிடும். அப்ப இந்த வெடிக்கக்கூடாது என்பதற்காக என்ன செய்வாங்க, செயலிழக்க செய்வாங்க. செயலிழக்கிறத பார்த்தீங்கன்னா எப்படி பண்ணுவாங்க தெரியுமா? அதுக்குன்னு ஒரு ப்ரூஃப் சட்டம் இருக்குது, வெடிகுண்டு ப்ரூஃப்க்கு என்ன இருக்குது, ஒரு ட்ரெஸ் இருக்குது, அதை எல்லாரும் போட்டிருப்பாங்க.
அதை போட்டு என்ன செய்வான், தூரத்தில் நின்றுக்கிட்டு அப்படி இதில் மெட்டல் வச்சு பார்ப்பான், கனெக்ஷன் எங்கே இருக்குன்னு பார்ப்பான், எல்லாம் தெரிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக நவுண்டு வருவான். அதுக்கப்புறம் என்ன செய்வான், அதை வெட்டி விட்டு அதை செயலுக்கு செய்வாங்க. அதுக்குன்னு பெரிய நிபுணர்கள்லாம் அதை கண்டுபிடிச்சி வச்சிருப்பாங்க. இந்த மோடி எடுத்தானே குஜராத்தில், அந்த வெடிகுண்டை எப்படி செயலுக்கு வச்சான் பார்த்தீங்களா? சாதாரண போலீஸ்காரன் பிடிக்கிறான். ஏதோ வெடிகுண்டை செயலுக்கு செய்கிறவன் ஒரு ட்ரெஸ்ஸும் இல்லை, ஒரு பாதுகாப்பு கவசமும் இல்லை, ஒன்றுமே இல்லை. சும்மா போய் என்ன செய்கிறாங்க, ஒரு பட்ட பக்கோடா பிரிக்கிற மாதிரி பிரிக்கிறாங்க. பக்கோடா பட்டு பிரிப்புமா இல்லையா? அந்த மாதிரி சும்மா பிரிச்சு செயலுக்கு செய்தார்கள். இதை டிவியில் காட்டவும் செய்யலாம். மானம் கட்டவங்க இவன் என்ன படித்தா, இவன் என்ன எழுதி, இவன் என்ன மீடியாவில் இருக்கிறான், என்ன அறிவு இருக்குது, ஏன்டா செயலுக்கு செய்ததாடா செயலுக்கு செய்கிறது. செயலுக்கு செய்யறதுன்னா என்ன இருக்குன்னு அதுக்குரிய செக்யூரிட்டி ஏதாவது பண்ணி ஏன் அப்படி செஞ்சான் மோடிக்கு தெரியும் சொல்லி ஒண்ணுமே பக்கோட பிரிங்கடா ஒன்னாவதுடா. அப்ப என்ன விளங்குது, இந்த குண்டு வெடிப்பு அத்தனையுமே இந்த மாதிரி செஞ்சு மோடி எப்படி குஜராத்தில் ஆட்சிக்கு வந்தாரோ அந்த மாதிரி என்ன செய்ய இந்தியாவில் ஆட்சிக்கு வரணுங்கிறதுக்காகத்தான் இந்த கடைசி குண்டு வெடிப்புலாம் நாடுறாங்க. கடைசி குண்டு வெடிப்புக்கு பிறகுதான் கேள்விகள் அதிகமாகுது. மீடியாவில் NDTV மாதிரியான சில அறிவோடு பேசக்கூடிய சில டிவிகள்ல இது ஒரு கேள்வி ஆக்குறாங்க. இது எப்படி அது வெடிக்காத குண்டு, நான் அதை கூட விட்டுருங்க. பூரி சங்கராச்சாரியர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சங்கர மடம், 4 சங்கர மடம் இருக்கு இல்லையா? அதுல ஒரு முக்கியமான மடம் எது? பூரி. காஞ்சியில ஒரு சங்கர மடம் இருக்கிற மாதிரி பூரிங்கிற இடத்துல என்ன இருக்குது, ஒரு சங்கர மடம் இருக்குது. அது இந்துக்களுக்கு ஒரு புனிதமான ஒரு மடம். அது 4 தான் மொத்தமே இருக்குது. அதுல ஒரு மடம் தான் பார்த்துக்கிறீங்களேன். அந்த பூரி சங்கராச்சாரியர், இப்போ சங்கராச்சாரியர் பேர் வந்து அதோக்ஸ் ஜனானந்த தேவதீர்த்த அவர் பேர் பூரி சங்கராச்சாரியர். அது யார் வந்தாலும் பூரி சங்கராச்சாரியருமாங்க. இப்போ காஞ்சி சங்கராச்சாரியர் இருக்காரு, அவர் பேர் யாருக்கும் தெரியாது, காஞ்சி சங்கராச்சாரியர் தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இவருடைய பேரை நம்ம விட்டுருவோம். பூரியில சங்கராச்சாரியர் இருக்கார்ல, அவர் சொல்றாரு, இந்த நாடகத்தை பார்க்கும் பொழுது இது மோடி வைத்த குண்டு. யார் சொல்றா? முஸ்லீம் சொல்லல, டெல்லி இமாம் அப்துல்லா புகாரி சொல்லல, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சொல்லல. யார் சொல்றா? யார் சொல்றா? இந்து மதத்தினுடைய ஒரு பெரிய தலைவர், ஒரு மத குரு, ஆன்மீக பீடத்தினுடைய தலைமையில் இருக்கக்கூடியவர், இந்துக்களை நேசிக்கக்கூடியவர், இந்து மதத்தை வழிபடக்கூடியவர், இந்து மதத்தின் பக்தி உள்ளவர், எல்லா இந்துக்களாலும் போற்றப்படக்கூடியவர் அந்த பூரி சங்கராச்சாரியர் செய்கிறார். இது வந்து வெடிக்காத குண்டுகளை வெடித்ததை பார்க்கும் பொழுதும், அந்த குண்டு வெடிப்பை பார்க்கும் பொழுதும், அது வந்து செயலுக்கு செய்ததை பார்க்கும் பொழுதும், இது நரேந்திர மோடி அரசியல் ஆதாயம் பெறுவதற்காக ஓப்பனா சொல்றாரு. நரேந்திர மோடி தான் இந்த குண்டை வைத்தார். இது மேட் இன் நரேந்திர மோடி குண்டு. இது வந்து யார் வச்சதில்லை, எந்த முஸ்லீம்களும் வைக்க கிடையாது, வேற யாரும் வைக்க கிடையாதுன்னு சொல்லி அவர் சொல்லிட்டு சொல்றாரு. இது மோடிக்கு புதுசு இல்லையே, ஏற்கனவே இப்படித்தானே பண்ணாருங்கிறார். அவர் தெரியுமா இல்லையா? அந்த கோத்ரா மதம் சொல்றாரு, இவர் வேலையை அதான கோத்ராவில் ரயில் எரிச்சது, இவருக்கு இந்த வேலையை, இவருடைய குணமே அதான, இவங்க கொடுக்குற ட்ரைனிங் அதானே. அப்ப பூரி சங்கராச்சாரியர் சொல்றாரு, இந்த குஜராத்தில் உள்ள குண்டுகளை எல்லாம் தயாரித்தது நரேந்திர மோடி தான். அவன் தான் வெடிக்க வச்சான். எதுக்கு வச்சான்? இது முஸ்லீம் வச்சான்னு ஒரு கருத்தை உண்டாக்கினால் நாம ஜெயிச்சிடலாம். இது ஒண்ணு பத்தாதா? பூரி சங்கராச்சாரியார் வந்து ஒரு குற்றம் சுமத்தினதுக்கு பிறகும் இந்த மானங்கட்ட மத்திய அரசாங்கமும், அதுல உள்ள காவல்துறையும், அதுல உள்ள புலனாய்வுத்துறையும், அதுல உள்ளது விளக்கணை என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? வெக்கம் இல்லை அவங்களுக்கு? ஒரு பூரி சங்கராச்சாரியர் இருக்கிற ஒரு ஆன்மீகவாதிக்கு இருக்கிற ஒரு அறிவு கூட ஒரு புலனாய்வுத்துறைக்கு இருக்க வேணாமா? அவனுக்கு இருக்கிற ஒரு சென்ஸ் கூட உங்களுக்கு வேணாமா? அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆய்வு திறன் கூட உங்களுக்கு வேணாமா? இந்த பூரி சங்கராச்சாரியர் சொன்ன பிறகாவது நீ என்ன செஞ்சிருக்கணும்? ஆஹா, இது வேற மாதிரில போது, வேணும்னு வரிசையா பண்றாங்க. அதனாலதான் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் வெடிக்கிறது வர, கிட்டத்தில் வெடிச்சதெல்லாம் எடுத்தா பிஜேபி மாநிலத்திலே வெடிக்கும். ராஜஸ்தான்ல வெடித்தது, கிட்டத்தில் வெடிச்சது எடுத்தா. ராஜஸ்தான் யார் ஆட்சி? பிஜேபி. கர்நாடகாவில் வெடித்தது யார் கவர்மெண்ட் நடக்குது? பிஜேபி நடக்கிறது. குஜராத்தில் வெடிக்குது, பிஜேபி கவர்மெண்ட் நடக்குது. ஏன் அங்க மட்டும் வெடிக்க முடியுது? வெடிகுண்டை தூக்கிட்டு போகும்போது போலீஸ்காரன் பிடிச்சிருவான். வேற இடத்துக்கு போனோம்னா அவன் ஆட்சி என்ன செஞ்சோம்னா சொல்லி விட்டுருவாங்க. ஓரளவு என்ன செய்வாங்க, கொண்டு போறாங்க, பார்த்துக்க, பக்குவமா விட்டுரு, இந்த நம்பர் காரை சோதனை பண்ணாத, இந்த வண்டி வரது விட்டுரு. எங்க பிஜேபி மாநிலத்தில் மட்டும் வெடிக்குதுன்னா என்ன அர்த்தம்? அப்ப பிஜேபியுடைய சப்போர்ட் விளங்கலையா? இது கூட ஒரு அறிவு வேணாமா? அப்ப பிஜேபி தமிழ்நாட்டில் வெடிச்சா அங்க வெடிச்சவன இவங்க பண்ண அளப்புற, தமிழ்நாட்டில் பண்ண அளப்புற, பயங்கர தீவிரவாதி ஹீரா கைது, அலி அப்துல்லா கைது, என்னன்னு பார்த்தா பரப்பி வச்சுக்கிட்டு என்ன பண்றான்? இந்த வயர் துண்டு இங்க தான் பரப்பி வச்சிருந்தான். முக்கியமான சாமான் இருக்கணுமா இல்லையா? விருந்துன்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் கூட்டு வச்சுக்கிட்டு, தட்டு இருக்கிறது, சட்டி இருக்குது, கரண்டியை காட்டுறான், சோத்த காரணம். இது விருந்தா? விருந்துன்னு உங்களை கூப்பிடுறாங்க,
கூப்பிட்டா என்ன இருக்குது? எல்லா சாமானும் இருக்குது. பாய விரிச்சாச்சு, தட்டு இருக்கு, தண்ணி இருக்கு, கரண்ட் இருக்கு, ஸ்பூன் இருக்கு, என்னென்னமோ இருக்கு, கோலை இருக்கு, செம்பு இருக்கு, டம்ளர் இருக்கு, எல்லாம் இருக்கு. சோறு இல்ல. இது விருந்தினவனா சொல்லுவீங்களா? இந்த போலீஸ் என்ன பண்ணு, தமிழ்நாட்டு போலீஸ் அங்க பெங்களூர்ல குண்டு வெடிச்சவன நாங்க அலர்ட்டா இருக்கிறோம் காட்டுறக்கா என்ன பண்றாங்கன்னு கேட்டா, சில ஆட்களை பிடிச்சிக்கிட்டு ஒரு வயரு, 2 பேட்டரி, ஒரு ரிமோட் கண்ட்ரோலு, டிவியில் ரிமோட் கண்ட்ரோல் இருக்குமே, ஒரு ரிமோட் கண்ட்ரோலு, இப்படி ஒரு திருப்புளி, ஒரு ஸ்டார்டரு, ஒரு டெஸ்டரு, இதெல்லாம் போட்டு வச்சு இதெல்லாம் கைப்பற்றப்பட்டுச்சு. என் வீட்டில் 72 ஸ்டார்டர் இருக்கலாம், 10 டெஸ்டர் வச்சிருப்பேன். எங்க வீட்டுக்கு வந்தீங்கன்னா நீ காட்டின மாதிரி 70 மடங்கு சாமான் என் வீட்டில் இருக்கும், எல்லாரும் வீட்லையும் இருக்கும். உங்க வீட்டில் ஒரு பீஸ் போன டீப் லைட் இருக்காதா? ஒரு திருப்பி வச்சிருக்க மாட்டீங்களா? ஒரு டெஸ்டர், ஒரு வயர் துண்டு கிடைக்காதா? அதெல்லாம் எடுத்து காட்டு பறக்கும் போது பயங்கரமா தெரியும். இதெல்லாம் காட்டினீங்க. ஜெலட்டின் இருந்துச்சா, அதுல டெட்டண்டர் இருந்துச்சா, சோறு மாதிரி அமோனியம் இருந்துச்சா, வெடிக்க வைக்கிற சாமான் ஏதாச்சும் இருந்துச்சா? இதை வச்சுக்கிட்டு நினைச்சுட்டான் பயங்கர நாட்டையே குழுக்க இருந்தா. எதை வச்சு குழுக்குவான்? இந்த வயரை வச்சுக்கிட்டு சோறு இல்லாம பயங்கரமா திங்க வந்துட்டாடா எப்படிறாது? சோறே வைக்கல, எதை திம்பான்? அப்ப சோறு இல்லாம விருந்து கொடுத்த மாதிரி தானே நீ நாடகம் ஆடுன. அப்ப இவங்க ஒரு நாடகம் ஆடி காரித்துப்புறமா இருந்துச்சு. என்ன இப்படி கீர்த்தனமா போகணுமா? புடி யாரை நீ விட சந்தேகப்பட்ட விசாரி. அதுக்காக நீ இதுக்கு ஒரு தேவையில்லாம நீ ஒரு மக்கள் மீது ஒரு வெறுப்பை உண்டாக்குற. ஒரு சாதாரண ஒரு அறிவாளி பார்த்தா காரித்துப்புற மாதிரி அவங்களுடைய நடவடிக்கை இருக்கிறது. இந்த மாதிரி நடந்த காட்சியெல்லாம் பார்க்கிறோம். அப்ப பூரி சங்கராச்சாரியருடைய அந்த சர்டிபிகேட்ல இருந்து நமக்கு விளங்குறது, இவர்கள் தான் வடிகட்டின பயங்கரவாதி. இது குண்டை விட்டுருங்க, பள்ளிவாசல் இடிச்சான அது பத்தாத பயங்கரவாதிக்கு. அது மாதிரி ஒரிசாவில் பாதிரியார உயிரோடு கொளுத்துனான அது பயங்கரவாதிக்கு பத்தாதா? அதே மாதிரி இப்ப ஒரிசாவில் கந்தமால் மாவட்டத்தில் சர்ச்சைகளை கொளுத்தி உள்ள கன்னியாசிரியில் கொளுத்தி கன்னியாசிரியில் கற்பழித்து நூற்றுக்கணக்கானவரை காலி பண்ணி இன்னமும் விடாம அடிச்சிட்டு இருக்கிறானே, இது பத்தாத பயங்கரவாதத்துக்கு? இன்னைக்கு நாடு பூரா, இன்னைக்கு கூட இன்னைக்கு நியூஸ் பார்த்துட்டு தான் வர்றேன். இன்னைக்கு தமிழ்நாட்டில் என்ன பண்ணி இருக்குது? கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு ஊர்ல சர்ச்சை என்ன பண்ணிட்டாங்க, அதை கல்ல விட்டு எரிஞ்சு ஒடிச்சிட்டு போயிட்டானுங்க. அப்ப எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி பயங்கரவாத செயல்களில் ஈடுபடுற ஒரு கும்பல் மீது சந்தேகம் வராம நாம உண்டு, நம்ம வேலை உண்டு, அல்லாஹ் உண்டு, மார்க்கம் உண்டுன்னு போய்கிட்டு இருக்கிற மக்கள் மேல ஒரு பழிய சுமத்துனீங்களடா. கொஞ்சமாச்சும் உங்களுக்கு ஈரம் இல்லையா? கொஞ்சமாவது மனசாட்சி இல்லையா? சிந்திச்சு பார்க்க வேண்டும். இதுல கடைசி மேட்ரு என்ன, இப்படி வரிசையா பண்ணாங்களா? இப்ப டாபிக் வருவோம். மாலேகான் மேட்ரு. இப்ப என்னது, எதுல வசமா மாட்டிட்டாங்கன்னா, இதுக்கு முன்னெல்லாம் மாட்டினாங்க, யாரு எவரும் தெரியாம அப்படி ஒரு காமிக்கிட்டாங்க. இப்ப மாட்டம் என்னன்னு கேட்டா, மாலேகான்ல குண்டு வெடிக்குது. எப்ப வெடிக்குது? இப்ப 2008 வெடிக்கிறது. 29/9/2008 அந்த சிமி ஆபீஸ் சொல்றோம்ல, அதுல குண்டு வெடிச்சு 6 பேர் இறந்து போறாங்கல்ல. அதுல என்ன பண்றாங்கன்னா 12 முஸ்லீம் பிடிக்கிறாங்க. உடனே என்ன பண்றான் மராட்டிய போலீஸ், அந்த வெடிச்சது முஸ்லீம் ஆபீஸ், முஸ்லீம் இயக்கத்தினுடைய ஆபீஸ், அதுல குண்டு வெடிச்சு செத்தது முஸ்லீம், பிடிச்சது யாரு? முஸ்லீம். 12 முஸ்லீம் பிடிச்சி முஸ்லீம்கள் கைது பண்ண குண்டு வச்சார்கள் சொல்லி மராட்டியத்தில் உள்ள காங்கிரஸ் சரத்பவாருடைய அந்த கூட்டணி ஆட்சி என்ன பண்ணுது? முஸ்லீம் மேல பழிய போட்டு அதை ஃபைலை க்ளோஸ் பண்ணிடுது. அதுக்கப்புறம் மாலேகான்ல உள்ள மக்கள்லாம் கொந்தளிச்சு போய் போராடி பிரதமர் வரைக்கும் போய் மனுவை கொடுத்து இது அநியாயமா பண்றாங்க, ஓவரா போகுது, எதை இடத்துல எங்க மேல போடுறாங்க அப்படின்னு சொன்ன பிறகுதான் வெடிகுண்டு விசாரிக்கிறதுக்குன்னு ஒரு தனியா ஒரு குழு இருக்குது. அந்த படையை இறக்கி விட்டு இதை ஒழுங்கா விசாரி அப்படிங்கிறாங்க. அந்த படை என்ன செய்யுதுன்னு கேட்டா, இதை விசாரிக்கிறதுக்கு இறங்குது. எது? மாலேகான் குண்டு, 2வது முதல் குண்டுவெடிப்பு இல்ல, பள்ளிவாசல் நடந்த குண்டுவெடிப்பு இல்ல, இந்த சிமி ஆபீஸ்ல நடந்த குண்டுவெடிப்பு இருக்கு இல்லையா, இதை விசாரிக்கிறதுக்கா இறந்தாங்கன்னு சொன்னா, அதுல என்ன வெடிகுண்டு அது முக்கியமான பாயிண்ட், என்ன வெடிகுண்டு பயன்படுத்தப்பட்டிருக்குன்னு கேட்டா, டெட்டனேட்டரு, அமோனியம், இதெல்லாம் லோக்கல். இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டப்பட்டா வாங்கிடலாம், நம்ம நாட்டில் வாங்கிடலாம். இந்த பாறை உடைக்கிறாங்கல்ல மலைகள்லாம், அவன்லாம் ஜெலட்டினை வச்சு தான் என்ன செய்வான், உடைக்குவான். அந்த ஜெலட்டினை போய் என்ன செய்யலாம், காசு கூட கொடுத்தா தந்துடுவாங்க. ஆனால் ஆர்டிஎக்ஸ் கிடைக்காது நம்ம நாட்டில். என்ன செய்யாது? ஆர்டிஎக்ஸுங்கிறது கிடைக்காது. ஆர்டிஎக்ஸ் யாரு கிடைக்கும்? ராணுவ அரசாங்கத்துக்கு தான் ஆர்டிஎக்ஸ் இருக்கும். அப்போ இந்திய அரசாங்கத்தில் இருந்தால் ஆர்டிஎக்ஸ் எடுக்க முடியும், இல்லைன்னா பாகிஸ்தான் அரசாங்கம் அவனுக்கு வேண்டிய ஆளுக்கு கொடுத்து அனுப்ப முடியும். இந்த மாலேகான்ல நடந்த குண்டு வெடிப்புல என்ன பயன்படுத்தப்பட்டிருக்குன்னு கேட்டா, ஆர்டிஎக்ஸ் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஆர்டிஎக்ஸ்ங்கிறது இந்த ஜெலட்டின் மற்ற பொருள்களை விட ஒரு 200 மடங்கு அதிகமாக உள்ளது. இது 1 கிலோ செய்யற அது 200 கிலோ செய்யற வேலையை இது 1 கிலோ செஞ்சிடும். ஒரு 200 கிலோ வெடி வச்சால் எவ்வளவு பெரிய சேதம் வருமோ அதை எது பண்ணிடு, 1 கிலோ பண்ணிடும். அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான இது ஆர்டிஎக்ஸ்ங்கிறது. அது கிடைக்காது. ராணுவத்தில் அவங்களுடைய ஆயுதங்களாக பயன்படுத்துவாங்க. பாகிஸ்தான்ல அரசாங்கத்தில் இருக்கும், இந்திய அரசாங்கத்தில் இருக்கும். இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அப்படிப்பட்ட ஒரு சாமான வச்சு கொண்டு வச்சிருக்கிறாங்க. முக்கியமான பாயிண்ட் என்ன,
ஆர்டிஎக்ஸ் அவன் புலனாய்வுத்துறை என்ன இறங்குறான்னு கேட்டா ஆர்டிஎக்ஸ் வைக்கப்பட்டிருக்குன்னு சொன்னா இது ஒரு பெரிய ஒரு நெட்வொர்க்காவில் இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த டீம் வந்து என்ன செய்யுது விசாரிச்சுன்னு சொன்னா ஒரு மோட்டர் பைக்கில் வச்சு தான் அந்த குண்டு வைக்கப்படுது. மோட்டர் பைக்கை கூட நிப்பாட்டி அதில் குண்டை வச்சு அதில் டைமர் வச்சு, ரிமோட்டு கிடையாது, டைமர் வச்சிருது. டைமர்னா என்ன, 45 நிமிஷத்தில் வெடிக்கிற மாதிரி திருப்பி வச்சுட்டு போயிடுவாங்க. தூரத்துல இருந்து பார்த்துட்டு இருப்பாங்க, 40 நிமிஷம் வெடிச்சிடும், போயிட்டு இருப்பாங்க. இதுதான் மேட்ரு. இந்த மாதிரி வச்சிருக்கிறாங்கன்னு கண்டுபிடிக்கிறாங்க. மோட்டர் சைக்கிள் செஞ்சு கிடக்குது, அதில் டைமர் தான் வச்சிருக்கிறாங்க. மோட்டரில் என்ன பண்ணியிருக்காங்க, மோட்டர் சைக்கிளில் அந்த நேம் போர்டு இருக்குல்ல, இது நம்பர் பிளேட் போர்டு, நம்பர் பிளேட்டை வச்சு கண்டுபிடிச்சிருவாங்களா இல்லையா? அதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா நம்பர் பிளேட் இருக்குது, அது நல்லா சுரண்டி நம்பர் தெரியாத அளவுக்கு ஆக்கி தான் நினைச்சிருக்காங்க, அதை கொண்டு நிப்பாட்டி இருக்கிறாங்க. அதை விட இன்ஜினுக்கு ஒரு நம்பர் கொடுத்துருப்பான். அந்த வண்டிகளில் 2 வீலரில் இருக்கு, இன்ஜினுக்கு ஒரு நம்பர் இருக்கும். அதை என்ன பண்ணியிருக்காங்கன்னா நல்லா சுரண்டி நம்பர் தெரியாத அளவுக்கு ஆக்கி குண்டு வைக்கிறதுக்கு முன்னாடி நம்பரை வச்சு அது யார் வண்டின்னு தெரிஞ்சிருமே. 2 வீலர் இன்ஜின் நம்பர் இருந்தால் இந்த நம்பர் வண்டி யார் வாங்கினா, எந்த ஊரில் விற்கப்பட்டுச்சு, வாங்கின அட்ரஸ் என்ன என்ன நம்பர் கொடுத்துருப்பாங்கல்ல வண்டிக்கு நம்பரு, அங்கேயும் ஆர்டிஓ ஆஃபீஸ்லேயும் அந்த நம்பர் டீட்டெயில் எடுக்கலாம், விற்பனை செஞ்ச இடத்துல எடுத்துடலாம். அப்போ அதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா நம்பர் பிளேட்டையும் அழிக்கிறாங்க. இன்ஜின்லேயே நம்பர் வந்து பெயிண்ட்னால எழுத மாட்டான், அது வந்து இது பண்ணுறது இம்போஸ் பண்ணி எழுதுறது, அழுத்தம் பதிய வச்சு அந்த மாதிரி நம்பர் இருக்கும். அதை அப்படி சுரண்டி என்ன பண்ணிட்டாங்க, நம்பர் தெரியாமல் குண்டை வச்சுட்டு போயிட்டாங்க. ஃபர்ஸ்ட் போலீஸார் என்ன பண்ணுறாங்க, இந்த புலனாய்வுத்துறை அந்த வண்டியை தான் எடுக்குது. அந்த வண்டி எங்கே கிடக்குது, ஓண்டாட வண்டியை பார்த்தா அது சுரண்டுன்னு இல்லை தெரியுது, நம்பர் தெரியக்கூடாது இருக்கா சுரண்டி இருக்கிறானே அப்படின்னோடனே தடயவியல் அறிவியல்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. அவங்க என்ன செய்வாங்கன்னா சுரண்டுனாலும் அதில் என்ன இருக்குன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. என்ன எவ்வளவுக்கு சுரண்டி இருக்குது, சுரண்டி அந்த மங்கள உள்ள நம்பர் என்ன அப்படிங்கிறத அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. இவன் என்ன செய்யறான், இந்த நம்பர் என்னங்கிறது கண்டுபிடிச்சு சொல்லு அப்படின்னோடனே தடய அறிவியல்ல என்ன செஞ்சுட்டான், இந்த இன்ஜினுடைய நம்பர் இதுதான், இந்த நம்பரை தான் சுரண்டி எடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டான். இந்த நம்பர் பிளேட்ல உள்ள இந்த மையில வச்சு என்ன செய்வாங்க, அதை கண்டுபிடிச்சோம். கருப்பு மையில் எழுதிக்குமா, கருப்பு மை எவ்வளோ போட்டிங்க இருந்துச்சு, எவ்வளோ அதெல்லாம் கண்டுபிடிச்சி இந்த நம்பர் பிளேட்ல உள்ள நம்பர் இதுதான், இந்த என்ஜின்ல உள்ள நம்பர் இதுதான் ஃபர்ஸ்ட் அவன் கண்டுபிடிக்கிறான். குண்டு வெடிச்சது எங்க, மகாராஷ்டிராவில், மாலேகான்ங்கிறது மகாராஷ்டிராவில் இருக்கிறது. இந்த வண்டி எங்க உள்ள வண்டின்னா மத்திய பிரதேச வண்டி. இந்த வண்டி நம்பரை பார்த்த உடனே இது எங்கப்பா, என்ன எமஹா வண்டி, எமஹா கம்பெனியில் கேட்பான், அடே இந்த நம்பர் எங்கடா உனக்கு விற்பனையாக இருக்குது. அவன் என்ன செய்வான், இந்த நம்பர் மத்திய பிரதேசத்தில் இந்த டீலர் மூலமாக போயிருக்குது, அங்கே போயிட்டானுவோ. யார் டிபார்ட்மெண்ட் போனால் அங்கே வந்து இந்த மாதிரி இருக்குது, அங்கே தான் விற்பனையாக இருக்குது, நாங்கள் தான் விற்றோம். யாருக்கு விற்ற அப்படின்ற உடனே அவன் வந்து வாங்கிட்டு போன ஆளை சொல்கிறான், இன்னும் சொல்லி அதை லிஸ்ட்டை பார்த்து சொல்கிறான், அட்ரஸ் கொடுத்துப்பாங்கல்ல. அங்கே போய் பார்த்தோம்னா எங்களுக்கு வாங்கலை, நாங்கள் ஒரு ஆளுக்கு வாங்கினோம். யாருக்கு வாங்கினேன், அவ தான் இந்த ஆள். யாரது, இந்த பொம்பளை மாட்டிருக்காளே இல்லையா, ஒரு சாமியார், உமாபாரதி அக்கா, அவ யாருன்னா பிரக்யா சிங் பாரதி அப்படிங்கிறவ தான் நினைஞ்சிருக்கிறா, இந்த வண்டியை வாங்கியிருக்கிறா. இவ அந்த வண்டியை வாங்கி இவ பயங்கரமான தீவிரவாத பொம்பளையில் கூட ரெடி பண்ணுறாங்க. நம்மளை வச்சுட்டு ஆயிஷா சங்கீதான்னு பரபரப்பு காட்டினாங்களே, ஞாபகம் இருக்கா? இந்த கோவைமுத்தூர் குண்டு வெடிச்ச உடனே ஆயிஷா தலைமறைவு, சங்கீதா என்ற ஆயிஷா மனித வெடிகுண்டாக சுத்தி கொண்டே இருக்கிறாள், எங்கே என்ன நடக்குமோ தெரியவில்லை, சென்னை போலீசார் தமிழக போலீசார் சல்லடை போட்டு தேடுகிறார்கள் சொல்லி டிஜிபி சர்மா வரைக்கும் பேப்பரில் அறிக்கை விடுறாரு. கடைசியில் பார்த்தா ஒரு 2 வருஷத்துக்கு பிறகு அது நாங்கள் அப்படி சொல்லலை, பொய் கற்பனை, அது சங்கீதானில் யாரும் கிடையாது, ஆயிஷானில் யாரும் கிடையாதுன்றார். அந்த மாதிரி நம்ம மேலே பழிய போட்டானுவோம். இது நிஜமாகவே இந்த வண்டி வந்து ஆர்டிஓ ஆபீஸ்லையும் அந்த பில்லுல யார் வர்றான்னு கேட்டா இந்த பொம்பளையுடைய மடத்துக்கு இந்த பொம்பளைக்காகத்தான் வாங்கப்பட்டிருக்கிறது. அப்ப வண்டிக்கு சொந்தக்காரி யாரு, இந்த பொம்பளை தான். உடனே அங்க உள்ள இந்த 3 பேரையும் பிடிச்சி அவளோட தொடர்புள்ள 3 பேரை பிடிச்சி என்ன செய்யறாங்க, விசாரிக்கிற விதத்தில் விசாரிக்கிறாங்க அந்த டிபார்ட்மெண்ட். அது யாரு, சியாம் சாகுங்கிற ஒரு ஆளு, திலீப் நாகர்னு ஒரு ஆளு, சிவநாராயண சிங்னு ஒரு ஆளு. இந்த 3 பேரையும் பிடிச்சி விதிக்க வேண்டியது மிதிச்சோடனே, ஆமாம் அம்மா தான் வாங்க சொன்னாங்க, அம்மா தான் கொண்டு எங்கள் கூட சொன்னாங்க, மாலைக்கான கொண்டு போக சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருந்தால் வண்டி என்ன செய்யப்படுது, கொண்டு போகப்படுதுங்கிற விஷயம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் இன்னும் துருவி பார்த்தோம்னு சொன்னால் இந்த வெடிகுண்டு வச்சதெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா 2 இராணுவ அதிகாரி, இராணுவத்தில் இருந்து ஓய்வு பெற்றவங்க. இவங்களுக்கு தான் அது ஆர்டிஎக்ஸ் விஷயம் என்னதா, ஆர்டிஎக்ஸ் எங்கே ஒரு இராணுவத்தில் வரும், அதில் 3 இராணுவத்துக்கார மாற்றலாம், ஒரு இராணுவத்துக்காரன் இன்னும் ஒரு இராணுவத்தில் இருக்கலாம், ஒரு இராணுவ அதிகாரி இன்னும் மேஜர் அந்தஸ்துல இன்னும் இருந்துகிட்டு இருக்கிறான், இன்னும் 2 பேர் ரிட்டையர்ட் ஆனவங்க. இந்த 3 பேரும் சேர்ந்து என்ன செய்யறாங்கன்னு கேட்டா வெடிகுண்டு தயாரிப்பதற்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஆர்டிஎக்ஸை வைத்து எப்படி தயாரிக்கிறது ட்ரைனிங் கொடுத்து ஆர்டிஎக்ஸை வந்து அரசாங்கத்தில் கடத்திக்கிட்டு வந்து
ராணுவத்தில் இருக்கிறதுனால ஆர்டிஎக்ஸ் மெட்டீரியல் கடத்திக்கிட்டு வந்து அந்த சப்ளை எல்லாம் அவங்க தான் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி அந்த 2 பேரையும் கைது பண்ணிட்டு பொறுப்புல உள்ளவனை கைது பண்ண இயலாதுல அனுமதி கேட்டு கடிதம் எழுதியிருக்கிறாங்க. பர்மிஷன் வாங்கி தான் கைது பண்ணணும். இவங்க ரிட்டையர்ட் ஆகணும் தூக்கி போட்டான் உடனே. அப்போ 2 ராணுவ அதிகாரி யாரு, பிரபாகர் குல்கர்னின்னு ஒரு ஆளையும் உபாத்தியாயான்னு ஒரு ஆளையும் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு மேஜரை கைது பண்ணுவதற்காக நினைஞ்சிருக்கிறாங்க. அரசாங்கத்தில் பர்மிஷன் கேட்டிருக்கிறாங்க. அதோட என்ன பண்ணாங்க தெரியுமா, அந்த குண்டு வைக்கும் அந்த வண்டி இருக்குல்ல, வண்டியில் சீட்டு உட்கார சீட்டு இருக்குல்ல, அந்த சீட்டுக்கு கீழே கொண்டு போய் குர்ஆனுடைய ஸ்டிக்கர் ஒட்டி வச்சிருக்காங்க. எதுக்கு வேண்டி, மேலே ஓட்டினா கூட தெரியா, அது குண்டு வெடிச்சோன்னு அது போயிடும். பிந்தி நோண்டிக்கிட்டு பார்ப்பாங்க, குர்ஆன் எழுத்துலாம் இருக்குமா, பாய்லாம் வச்சான்னு நினச்சிக்கிடுவாங்க. அப்படி எப்படி ஐடியா, அந்த வண்டியில் சீட்டு இருக்கும்லங்க, தூக்கிட்டு பெட்ரோல் ஊற்றுவோம்ல, சீட்டை கிளப்பிக்கிட்டு கீழே பெட்ரோல் ஊற்றுற டேங்க் இருக்குமா இல்லையா, அதில் கொண்டு ஸ்டிக்கர் ஓட்டுறாங்க. குர்ஆன் ஆயத்தை கொண்டு முதல்ல முஸ்லீம் ஒட்டுவானா, குர்ஆனுக்குள்ள உட்காருவானா ஒருத்தன், குர்ஆன் ஆயத்தை போட்டு. அந்த அறிவு கிடையாது. என்ன நினைச்சுக்கிறாங்களா, அது முஸ்லீம் மாட்டனு. அது மாத்திரம் இல்லாமல் அந்த இடத்துல என்ன செய்றாங்கன்னா, உருதுவில் கொஞ்சம் பிரசுரத்தை ரெடி பண்ணி பரப்பி விட்டு போகிறாங்க. அந்த இடத்துல என்ன செய்றாங்க, உருதுல கொஞ்சம் பிரசுரங்கள்லாம் போட்டு குர்ஆன் எழுத்து, அரபி எழுத்து, உசாமா எழுத்து அப்படின்னு சொல்றதுக்காக வேண்டி இதெல்லாம் பண்ணி செட்டப்லாம் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த மெட்டீரியல் வந்து கண்டுபிடிச்ச உடனே இந்த பொம்பளை தூக்கிட்டாங்க. யார் தூக்கிட்டாங்க, இந்த சாமியாரை வந்து தூக்கியாச்சு. தூக்குனா இந்த பொம்பளையும் ராஜ்நாத் சிங் இருக்கிறாரு, இப்போ பாஜகவுடைய தலைவர், 2 பேரும் ஒன்னா அப்படி நெருக்கமாக இருக்கக்கூடிய காட்சியெல்லாம் போட்டாலும் வருது. அப்போ இது யாரோட தொடர்பு, இந்த பொம்பளைக்கு பிஜேபி உடைய அகில இந்திய அகில உலக தலைவர் இருக்கார் ராஜ்நாத் சிங். அந்த ராஜ்நாத் சிங்கோட யார் இருக்கிறா, இந்த பொம்பளை சேர்ந்து போட்டா எடுக்கிறவங்க இருந்தால் இவள் எவ்வளவு நெருக்கமான ஆளா இருக்கும். ஒரு ஆள் போய் ஒரு அகில இந்திய தலைவரோட நெருக்கமா போட்டோ எடுக்கிற ஆளா இருந்தால் அது வந்து அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சு அறிமுகம் இல்லாதவரோட போட்டோ எடுப்பாங்க. இந்த பொம்பளையும் ராஜ்நாத் சிங் இருக்கக்கூடிய ஒரிஜினல் போட்டோ எங்கள்கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு காங்கிரஸ்காரன் என்ன செய்யலாம், இப்ப அது வெளியிட மாட்டேங்கிறான், இருக்குன்ட்டான், ஆடி போயிட்டான்னு. இப்ப அது மாத்திரம் இல்ல, மத்திய பிரதேச முதலமைச்சர் இருக்கிறாரு, அவரோடவும் இந்த பொம்பளை இருந்த போட்டோவை எடுத்துக்கிட்டாங்க. மத்திய பிரதேச முதலமைச்சர் பிஜேபி காரர் இருக்காரு, அவரும் இந்த பொம்பளை இருக்கிற மாதிரி. அப்போ வண்டி மத்திய பிரதேசத்தில் வாங்கினது. அது போக இந்த பொம்பளுடைய ஆசிரமம் எங்க இருக்கிற, குஜராத்தில் இருக்கிறது. குஜராத்தில் மோடி இந்த பொம்பளைக்கு நிறைய உதவி செஞ்சாருங்கிறதெல்லாம் இப்போ வருது. அப்போ என்ன பண்றாங்கன்னா, ராஜ்நாத் சிங் சீனுக்கு வர்றாரு, மத்திய பிரதேச முதலமைச்சர் வர்றாரு, குஜராத் மோடி வர்றாரு, எல்லாருமா சேர்ந்து ஒரு டோட்டல் பிளான் பண்ணி அடுத்த ஆட்சியை கைப்பற்றுவதற்காக வேண்டி இதை முஸ்லீம் மேல போட்டு சீக்கிரம் முடிச்சிடணும். அப்படின்னா முஸ்லீம்கள் எல்லாம் கோபமா இருப்பாங்க, அந்த கோபத்தை வந்து ஓட்டாக அறுவடை செஞ்சுக்கிறேன்னு காங்கிரஸ் முஸ்லீமுக்கு சப்போர்ட் பண்ணுது, நீங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, இவங்களை ஒழிச்சு ஆகணும். அதுக்கு தகுந்த மாதிரி இந்த இந்தியா டுடே மாதிரி பயங்கரவாதத்தினுடைய முதல் இடத்தில் இருக்கக்கூடிய இந்தியா டுடே மாதிரி தரங்கட்ட கேடுகட்ட பத்திரிகைலாம் என்ன பண்றான், எவ்வளவு நாளைக்கு பொறுமையாக இருப்பது, இந்த முஸ்லீம் ஜிஹாதி கும்பலால் நாட்டுக்கு ஆபத்து அவமானம் தனி சிறப்பு இதில் போறான். அந்த மானங்கட்டவன் பள்ளிவாசல்ல குண்டு வெடிச்சோன்னு தினமலர் மானங்கட்டவன் என்ன பண்றான், பள்ளிவாசல்ல பதுக்கி வைத்திருந்த குண்டு வெடிச்சுன்னு போடுறான். பள்ளிவாசல்ல கொண்டு குண்டு வெடித்து முஸ்லீம்கள் செத்தார்கள்னா அதுக்கு எப்படி நியூஸ் போடுறான், பள்ளிவாசலிலே பதுக்கி வைத்திருந்த குண்டு வெடித்ததுன்னு சொல்லி இந்த தினமலர் செய்தியை போடுற காட்சியை பார்க்கிறோம். அப்ப இந்த மாதிரி எல்லாம் வந்து ஒரு திட்டமிட்டு ஒரு வேலையை செய்கிறார்கள் என்பது இந்த பொம்பளையும் ராணுவ அதிகாரிகள் மாட்டின பிறகு தெரியும். அது மாத்திரம் இல்ல, ராணுவத்தில் உள்ள இன்றைக்கு வேலை செய்கிற ஒருத்தன் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணினால் நாளைக்கே பீரங்கியை கொடுக்க மாட்டான், நாளைக்கே ஒரு அணுகுண்டத்தை கொடுக்க மாட்டான். ராணுவத்தில் உள்ளவன் ஆர்டிஎக்ஸை கொண்டாந்து கொடுத்துருக்கிறான்னு சொன்னா, ராணுவத்தில் இன்னைக்கு வேலை செய்யறோம் அப்படி பண்றான்னு சொன்னா, ஏற்கனவே வேலை செஞ்சவங்க இப்படி இருந்தாங்கன்னு சொன்னா, ஒரு இடத்துல கலவரம்னு சொல்லி அடக்கிறதுக்கு ராணுவத்தை இறக்குனா இவன் எப்படி அடக்குமான்னு விளங்குதா, இவனுடைய அனுப்பியிருந்தா எப்படி கலவரத்தை அடக்கியிருப்பாங்க, நம்மளெல்லாம் டோட்டலாக காலி பண்ணி கலவரத்தை அடக்கியிருப்பாங்க. விளங்குதுல இப்ப. அப்ப ராணுவத்துக்குள்ளையும் ஊடுருவி கொண்டு ரொம்ப கேடுகட்ட வேலையை செய்து நாட்டையே நரகமாக்க, நாட்டையே துண்டாட திட்டமிட்டு இந்த சங் பரிவார கும்பல் என்ன செய்து செயல்பட்டு இருக்கிற காட்சியை பார்க்கிறோம். அப்ப இந்த மாதிரி எல்லாம், அதோட முக்கியமான என்ன தெரியுமா, இதை கண்டுபிடிச்ச கையோட இதே தேதியில குஜராத்தில் ஒன்று வெடிச்சுன்னு சொன்னோம்ல, இதே தேதியில இந்த சிமி ஆபீஸில் வெடிக்கும்போது குஜராத்தில் மாடேகாங்கிற நகரில் வெடிச்சா இல்லை, யாரும் சாவலை இல்லை. அந்த குண்டு வெடிப்புல இருக்கிற சாமானும் அந்த தயாரிப்பும் அந்த டெக்னாலஜியும் அந்த முறையும் இதுவும் ஒத்து போயிருக்குன்னு வர போட்டுட்டாங்க, மாட்டிக்கிட்டாங்க வசமா. குஜராத்தில் மோடிட்டு போறாங்க. இப்போ அதான் இங்கே மத்திய மகாராஷ்டிராவிலையும் பிடிச்சி விட்டாங்க. இங்கே வெடிச்சா இன்னைக்கு அங்கே வெடிச்சா இல்லையா, அதை போய் பார்த்தோம்னு சொன்னா ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கு, ரெட்டப்புள்ள மாதிரி இருக்கு. ஒரு தாய் தந்தைக்கு இப்போ ரெட்டப்புள்ள பிறக்குமே ஒரே மாதிரி இருக்குமா இல்லையா, அந்த மாதிரி இது ஒரு இடத்திலிருந்து பிறந்த புள்ளதான். இங்கே ஒரு பிள்ளைய போட்டு போயிட்டாங்க, அங்கே ஒரு பிள்ளை போட்டிருக்காங்க. இப்போ கண்டுபிடிச்சி அதையும் நோக்கி இறுக்கமா என்ன செய்யுது, இப்போ புலன் விசாரணை போய்கொண்டே இருக்கிறது. இப்போ நம்ம எதுக்கு இந்த மேட்டர்லாம் சொல்றோம் என்று கேட்டால், இப்போ இந்த வசமாக மாட்டிக்கொண்ட பிறகு
இந்த கேடுகட்ட ராஜ்நாத் சிங் போன்ற கயவர்கள் சொல்கிறார்கள், விசாரணையில் இருக்கும்போது அதை வந்து குற்றம் சுற்ற முடியாது, நீ அந்த பொம்பளையை கைது பண்ணாயே அந்த விவரத்தை வெளியிட தயாரா? யார் கேட்கிறான்? ஒரு நாட்டு ஒரு கட்சியுடைய ஒரு அகில இந்திய தலைவர் கேட்கிறான், என்னக்கிறான், இதை வெளியிட நீ தயாரா? உண்மை என்ன நடந்துச்சு வெளியிடு, பத்திரிகையில் வெளியிடுங்கிறான். அது ஒரு வேடிக்கை என்ன தெரியுமா? டெல்லியில் குண்டு வெடிச்சுல, இப்போ சமீபத்தில் டெல்லியில் குண்டு வெடிச்சோன்னு என்ன ஆச்சுன்னா, காங்கிரஸ் தான் நாங்கள் ஆட்சி பண்ணிட்டு இருக்குது, பயங்கரமாக எதிர்பார்ச்சு சிவராஜ் பாட்டீல் ராஜினாமா பண்ண அப்படியா இப்படியான்னு சொல்லிட்டு நீ உன்னுடைய இடம் கொடுத்துட்ட, முஸ்லீமுக்கு இடம் கொடுத்துட்ட, அவங்க ஆட்டு குண்டுகளா போட்டு தள்ளுறாங்கன்னு சொன்ன உடனே இவங்க என்ன பண்ண, காங்கிரஸ் அந்த கோபத்தை தணிக்கிறதுக்காக வேண்டி 4 அப்பாவியை கொண்டு வந்து தூக்கிட்டு வந்து ஒரு வீட்டு காலியான வீட்டில் கொண்டு வச்சு அதுக்குள்ளே வச்சவங்களை சுட்டு என்கவுண்டர், டெல்லியில் என்கவுண்டருங்கிற பேரில் இந்த குண்டு வெடிப்பு தீவிரவாதி சுட்டு கொண்டுட்டோம். ஏன் சுட்டு கொண்டு பிடிச்சி கொண்டே வழக்கு நடத்த வேண்டியனாடா? ஒரு காலியான வீட்டில் கொண்டே வச்சு தெருவில் உள்ள மக்கள் ஒரு வழி வரக்கூடாது, இந்த வீட்டில் பயங்கரவாதிகள் இருக்கிறான்னு சொல்லி ராத்திரி அப்பாவிகளை கொண்டே உள்ள கொண்டே வச்சு வீட்டுக்குள்ளே வச்சு சுட்டு தள்ளிவிட்டு 4 பயங்கரவாதி என்ன விட்டோம், சுடும்போது துப்பாக்கியில் வந்து இவன் ஆளை ஒரு ஆள் சுட்டுட்டாங்க தவறுதலா, என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் அந்த ஆளு சேர்த்து காலி பண்ணி விட்டாங்க. அப்போ அந்த மாதிரி சுட்டு விட்டு என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் முஸ்லீம் தான் பண்ணுறாங்கிற மாதிரி கொண்டு போன உடனே இது ஆரம்பத்தில் வந்து நிஜம்னு நினச்சாங்க எல்லாரும். ஓ பயங்கரமான தீவிரவாதி வந்து பதுங்கிட்டான் போல இருக்குது, அதைத்தான் வந்து பிடிச்சிட்டாங்க போல இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பழசெல்லாம் மறக்குது. காங்கிரஸ் கவர்மெண்ட் கரெக்டாக நடக்குது, குண்டு பிடிச்சவங்க வந்து கோர்ட்டுக்கிட்டு அலையாம ஒரேடியாக போட்டு தள்ளிருச்சு அப்படின்ற மாதிரி ஒரு தோற்றத்தை உண்டாக்குறாங்களா. உண்டாக்குன பிறகு அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க சொல்கிறாங்க, இன்னும் யாருமே வெறும் வீடுங்க யாருமே இருக்கலைங்க, திடீர்னு ராத்திரிலாம் வந்தாங்க, திடீர்னு ஒன்றா உள்ளே விட்டாங்க, யாரும் தங்கிலாம் இருக்கலைங்க, போலீஸ் தாங்க ஆள்களை கொண்டு வந்துச்சுன்னு சொல்லிட்டு அவங்க மூலமாக நியூஸ்கள் வந்த உடனே முலாயம் சிங், அமர் சிங் போன்ற சமாஜ்வாதி கட்சிக்காரங்கள்லாம் உள்ள நுழைஞ்சு விசாரணை பண்ணுறாங்க. அது 4 அப்பாவியை கொண்டு வந்து அவங்களா ராத்திரி கொண்டு வந்து அவங்களா ஒரு காலி வீட்டில் வச்சு அவங்களா சுட்டு தள்ளிவிட்டு டெல்லி குண்டு வச்சவங்கலாம் சொன்னிச்சோண்டு இந்த காங்கிரஸ் என்ன பண்ணிட்டான், இப்படி ஒரு நாடகம் ஆடிட்டான். அப்போ முலாயம் சிங் அமர் சிங் கேட்டார்ல, நீ வந்து என்னங்கிறத வெளிப்படையாக சொல்லு, நடந்த என்னன்னு சொல்லுட்டு. அப்போ இவன் சொன்னா, ராஜ்நாத் சிங் சொன்னா, அதெல்லாம் மக்களுக்கு சொல்ல முடியாது. எப்படி இதை மக்களுக்கு சொல்லணுமா? அவனுடைய சாமியாரி மாட்டிக்கிட்டால அதை வந்து என்ன செய்யணுமா, மக்களுக்கு சொல்ல முடியுமா கேட்குறியடா? இந்த என்கவுண்டரில் அப்பாவிய சுட்டுக் கொள்ளும் போது என்ன சொன்ன நீ, இது மக்களுக்கு சொல்ல முடியுமா? பொதுமக்களுக்கு சொல்ல முடியாது. அரசாங்கம் விசாரித்து செஞ்சிருக்கிறது, சரியாக செஞ்சிருக்கிறது, அதெல்லாம் மக்களுக்கு சொல்ல முடியாது. அப்போ எங்களை சுண்டு என்கவுண்டர் போட்டால் நீங்கள் மக்களுக்கு சொல்ல மாட்டீங்க, எங்க அப்பாவி எல்லாம் பிடிச்சி உள்ள போட்டா மக்களுக்கு சொல்ல மாட்டீங்க, உங்களில் உள்ள கரெக்டான ஒரிஜினலாக பிடிச்சி ஒரே மீதியாக மிதிச்சான்னு சொன்னா மக்களுக்கு சொல்லணுமா? அப்ப மக்களுக்கு சொல்லணும், நிரூபிக்கப்பட்டுச்சா? அப்ப இவங்கெல்லாம் இப்ப கோயம்புத்தூர்ல குண்டுவெடிப்புல உள்ள இருந்தாங்களே, அது நிரூபிக்கப்பட்டதா? பயங்கரவாதி பேப்பர்ல படம் காட்டி நிரூபிச்சிட்டீங்களா? யார் நிரூபிச்சீங்க? நிரூபிக்கப்படுற வரைக்கும் யாரும் குற்றவாளி இல்லைங்கிறான். இப்ப தத்துவம் பேசலாம், அவங்க மாட்டிக்கிட்ட பிறகு பேசுறாங்க. நிரூபிக்காத வரைக்கும் ஒருத்தனை குற்றவாளி என்று எப்படி சொல்வது? அதுதான் இத்தனை வருஷமா நான் கேட்டுட்டு இருக்கிறோம், 25 வருஷமா அதைத்தான் கேட்கிறோம், ஏன்டா நிரூபிக்காம என் மேல பழி போடுறீங்கன்னு. அப்ப நிரூபிக்காமலே பழியை போட்டுட்டே இருக்கிறான். அவன் மேல பழி வந்து விழுந்த பிறகு என்ன செய்யறான், அந்தர் பல்ட்டி அடிச்சு அது பொய் வழக்கு, எந்த ஆதாரமும் இல்லை, நிரூபிக்கப்படல, நீதிமன்றம் முடிவு செய்து பார்த்துக்குருவோம் அப்படிங்கிற அளவில் போயிட்டாங்க. அப்ப என்ன விளங்குது, ராஜ்நாத் சிங்ல இருந்து மோடியில இருந்து எல்லாருக்கும் தொடர்பு இருக்குன்னு விளங்குறது. அப்ப இப்ப நம்ம என்ன பண்றது? அவ்வளவான லாஸ்டா நடந்த நேற்று உள்ள குண்டுவெடிப்பு அதே முஸ்லீம் தான் பாருங்களேன். அஸ்ஸாமில் என்ன நடக்குன்னு நல்லா தெரியும். அஸ்ஸாமில் என்ன நடக்குது, முஸ்லீம்களை கருவறுக்கிறதுக்கு ஒரு கூட்டம் வேலை செஞ்சுட்டு இருக்கிறது. ஏன் வேலை செய்கிறாங்கன்னு கேட்டால், பங்களாதேஷ் பார்டர்லேருந்து என்ன செய்வாங்க, அகதிகளா கொஞ்சம் பேர் பிழைக்க வந்திருப்பாங்க, பங்களாதேஷ்காரன் வெளியேற்றணுங்கிற அடிப்படையில் இந்த போடோ தீவிரவாதிங்கிறது பிஜேபியுடைய இன்னொரு மறுபிறவி. அது அந்த இயக்கம் தீவிரவாதத்தில் ஈடுபட்டு முஸ்லீம்களை கொண்டுட்டு இருக்கிறாங்க. இந்த குண்டு வைக்கிறது எல்லாம் அவங்க வேலை தான். என்னென்னமோ செஞ்சு கூட அந்த மாநிலத்தில் ஜெயிக்க முடியல. அந்த அவங்களுடைய சார்புடைய இயக்கங்கள் தான் பல தடவை இந்த அஸ்ஸாமில் குண்டு வச்சு இருந்தும் கூட அதையும் யார் மேலே போடுறான், முஸ்லீம் தீவிரவாதி பண்ணிட்டான். அஸ்ஸாமில் கொண்டு வச்சது யாரு, முஸ்லீம் பயங்கரவாதி, முஸ்லீம் தீவிரவாதின்ட்டான். இப்போ எதை எடுத்தாலும் முடி போட்டு கொண்டு இருப்பார்களே. ஆனால் நம்ம பார்த்துட்டு இருக்கலாமா, இவ்வளவு விஷயங்கள் நாட்டில் நடந்து கூட நமக்கு என்னன்றது நம்ம நினைச்சோம், பேப்பரில் பப்ளிஷ் பண்ணா நியாயம் கிடைச்சிருக்கும். ஒரு பேப்பர் பக்கம் பண்ண மாட்டேங்கிறான். தமிழ்நாட்டில் எவனாவது பண்ணானா, பண்ண வேண்டிய விதத்தில் பண்ணானா, முக்கியத்துவம் கொடுத்து பண்ணானா, பொய் சுமத்தினார்கள், பழி சுமத்தினார்கள், அநியாயம் பண்ணினார்கள் சொன்னானா, ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறான். அப்ப இந்த மாதிரி உள்ள நேரத்தில் நாம் என்ன செய்வது? இப்போ ஆதாரங்களோடு தெளிவாக மாட்டிக்கொண்ட பிறகு நாம நம்முடைய அழுத்தமாக மத்திய அரசாங்கத்துக்கு நம்ம கோரிக்கை வச்சாகணும். என்ன கோரிக்கை? இந்த மாதிரி நாட்டில் தொடர்ச்சியாக குண்டுவெடிப்புகளை நடத்தி கோயில்களை நாசமாக்கி
இந்து மத தெய்வங்களை உடைத்து, தேர்களை தீ வைத்து, இந்து மதத்தில் புனிதமாக கருதப்படுற தலைவர்களை எல்லாம் கொலை பண்ணி, இந்து கரசேவர்களை தீ வைத்து கொளுத்தி, இப்படி அக்கிரமங்களை செய்து அதை முஸ்லிம்கள் மீது போடுகிற இந்த சங் பரிவார இயக்கத்தை நீ தடை செய்யறியா இல்லையா? கேட்கணுமா இல்லையா? சிம்ம தடை செய்யறங்கிற அவன் என்ன பண்ணிவிட்டான்? சிம்முங்கிற ஒரு இயக்கம், சிமிங்கிறான அந்த இயக்கம் ஊருக்கு 4 பேர் கூட இல்லைங்க. மொத்த தமிழ்நாட்டில் 50 பேர் இருக்க மாட்டாங்க. இவங்க சொல்ற கணக்கை பார்த்தா ஒரு 2 லட்சம் பாம்பல் இருக்குது. டெய்லி சிம்முங்கிறான இவன் சொல்ற கணக்கு பார்த்தா என்ன சிவம்பாளர் நாட்டில் 2 லட்சம் பேர் இருப்பாங்க இருக்கு. மாணவர் இயக்கம் கல்லூரியில் அங்கே 4 பேர் 3 பேர் இருந்தாங்க. இது ஒரு இயக்கமா? எது எடுத்தாலும் சிமின்னு என்ன பண்றீங்க சொல்றியடா? அப்ப சிமிங்கிற இயக்கத்துக்கு இந்த மாதிரி குண்டு வச்சதாகவோ இப்படி கைமயமா மாட்டினதா ஒண்ணுமே கிடையாது. உனக்கு இவ்வளவு ஆதாரங்கள் கிடைக்கிறது, இவ்வளவு மெட்டீரியல் கிடைக்கிறது, முக்கியமான பெருமுகர்கள்லாம் மாட்டுகிறார்கள். அப்ப நீ என்ன பண்ணனே? இவர்கள் இந்த மாதிரியான இயக்கங்களை தடை செய்யணுமா இல்லையா? வெளிப்படையா துப்பாக்கி பயிற்சி, அந்த வாகினி, இந்த வாகினி, முக்தா வாகினி, ரூப வாகினி போட்டு என்ன செய்யறான்? என்னமோ போட்டு பயிற்சி எடுத்து படம் காட்டுறான். துப்பாக்கி சுர பயிற்சி எல்லாம் கொடுக்குறாங்க. அப்ப இப்படியான ஒரு இயக்கத்தை தடை செய்ய வேண்டும். சங் பரிவார பயங்கரவாத இயக்கங்களை என்ன செய்யணும்? நாட்டில் தடை செய்ய வேண்டும் என்று நாம கடுமையாக வலியுறுத்தணும். நாம வலியுறுத்துவதை பார்த்த பிறகுதான் இந்தியா வலியுறுத்தும். நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். பாபர் மசூதி இடித்த விஷயத்தை கூட 92ல் ஒரு வயல் பேச மாட்டேன்ட்டான், 93ல் பேசல, வடக்க 95ல் கூட பேசல, 2000க்கு மேலே தான் பேசலாம். எங்க தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஏதாவது நடந்துகிட்டு இருக்கும். தமிழ்நாட்டில் மட்டும்தான் போராட்டம் நடக்குது. நம்மளாம் செய்யறதை பார்த்துக்கிட்டு நம்மளும் எதிர்த்து கேட்டா என்னன்னு சொல்லி என்ன செஞ்சான்? நம்மளை பார்த்து தான் கற்றுக்கிட்டானுவோம். வடநாட்டுக்காரன் மட்டும் ஒழுங்கா நம்மள மாதிரி தெளிவாக இருந்தான்னு சொன்னா, ஒவ்வொன்றும் நடக்கும்போது அப்பப்போ இறங்கி இருந்தான்னு சொன்னா இவங்க தடை செஞ்சிருக்கலாம். சரியான அந்த கூமுட்டமாங்கல்ல, அதுக்கு சரியான உதாரணம் இங்கே தான். எதுவும் தெரியாதவர்களாக, விவரமற்றவர்களாக என்ன செய்யறாங்க? வடநாட்டில் உள்ள சகோதரர்கள் இருக்கிறாங்க. அப்ப நாம இந்த களத்தில் இறங்கி சங் பரிவாரத்தை தடை செய்ய வேண்டும். சங் பரிவார இயக்கங்களை, எல்லா குண்டு வெடிப்புகளும் காரணமான, கோயில்களுக்கு இடிக்க காரணமான, பள்ளிவாசலை இடிக்க காரணமான, சர்ச்சைகளை இடிக்க எல்லா மதத்துக்கும் எதிரிவன். சர்ச்சையும் இடிக்கிறான், பள்ளிவாசலையும் இடிக்கிறான், கோயிலையும் இடிக்கிறான், எல்லாத்துக்கும் எதிரியா இருக்கிறான். இந்த மாதிரியான ஒரு இயக்கத்தை தடை செய்ய வேண்டும் என்று முதலாவது கோரிக்கை, ஒரு கோரிக்கை. இரண்டாவது என்ன கோரிக்கை என்றால், இதுவரைக்கும் நடந்திருக்கிற குண்டுவெடிப்புகளை எல்லாம் மத்திய அரசாங்கம் சிபிஐல சிறப்பு குழுவை நியமித்து எல்லாத்தையும் விசாரிக்கணும். பிடிச்சில முஸ்லீம்களை போட்டு வண்டியில க்ளோஸ் பண்ணி ஃபைலை மூடி வச்சிருக்கிறீங்கள, அது யாரு பண்ணனா என்று எல்லா வழக்குகளையும் ரீஓபன் பண்ணி திரும்ப திறந்து என்ன செய்யணும்? அதுக்குரிய நடவடிக்கை எடுக்கணும், விசாரிக்கணும். எல்லா வழக்குகளையும் மாநிலத்தில் கொடுக்க கூடாது. மோடிட்ட கொடுத்தா ஒழுங்கா விசாரிப்பானா? எடியூரப்பட்ட கொடுத்தா ஒழுங்கா விசாரணை நடக்குமா? மத்திய அரசாங்கத்தினுடைய சிபிஐ நுழைந்து அவன் போய் நுழைஞ்சு விசாரிச்சா ஒன்றும் பண்ண இயலாது. மத்திய அரசாங்கத்து கையில் கொடுத்தா தான் மோடிலாம் மாட்டுவார். இல்லைன்னா மோடிக்கு ஆதரவாக போலீஸ் ஃபைலை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. மத்திய அரசாங்கத்தினுடைய ஒரு அமைப்பில் கொடுத்து தனி நீதிமன்றம், விரைவு நீதிமன்றம் அமைத்து இந்த வழக்கை சீக்கிரமாக என்ன செய்யணும்? முடிக்க வேண்டும் என்பது இரண்டாவது கோரிக்கை. இந்த வழக்குகள்லாம் நம்ம மேல உள்ள பழி அப்பதான் தீரும். முஸ்லிம்கள் மேல உள்ள பழி போட்டிருக்கானா இல்லையா? அது பழிங்கிறது அப்பட்டமா அப்ப தெரிய வந்துவிடும். அதுக்காக வேண்டி தட்டி கேட்பதற்காகத்தான் அந்த ஒரு இரண்டாவது கோரிக்கைக்காக போராட்டம். மூணாவது என்னன்னு கேட்டா, இவ்வளவு நடந்தும் கூட ஒண்ணுமே நடக்காத மாதிரி முஸ்லிம்களுக்கு எதிராக அசாத்திய மௌனம் சாதிக்கிறது மீடியாக்கள். இந்த மீடியாக்களுடைய அசாத்திய மௌனத்தையும் கலைப்பதற்காக, ஏன்னா இப்படி இருக்கிறீங்களா, இப்படி அநியாயத்துக்கு எங்க மேல போட்டு இருக்கிறீங்களா, இப்படி மாற்றானுங்கள அதை அம்பலப்படுத்த மாட்டீங்களா, இவங்க தான் பண்ணாங்கன்னு சொல்ல மாட்டீங்களா, எங்க மேல பழி சுமத்தின நீங்களா அந்த பழியை தொடக்க மாட்டீங்களா என்று மீடியாக்களை நியாயம் கேட்பது மூணாவது கோரிக்கை. ஒன்னும் அவங்களை தடை செய்யணும், ரெண்டாவது மத்திய அரசாங்கம் விசாரிக்கணும், மூணாவது மீடியாக்கள் என்ன செய்யணும்? தங்களுடைய கண்களை திறக்கணும், அவங்க பாரபட்சம் இல்லாமல் இருக்கணும், நேர்மையாக நடக்க வேண்டும் என்று அவர்களை வலியுறுத்துவதற்காக வேண்டி ஒரு பெரிய ஆர்ப்பாட்டத்தை தமிழகத்தினுடைய எல்லா பகுதிகளிலையும் நடத்த வேண்டும் என்று தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் அறிவித்திருக்கிறது. நல்லா கவனிச்சுக்கிறேன், இது சாதாரண விஷயம் இல்லை. நம்ம திரள்றதை பார்த்து வடக்க உள்ளவன் திறன உடனே நடக்காது. மத்திய அரசாங்கம் செவிட்டு அரசாங்கம், அது மத்திய அரசாங்கத்துடைய காது திறக்கிறதா இருந்தா பம்பாயில, டெல்லியில, கல்கத்தாவில் எல்லா இடத்துலையும் போராட்டம் நடக்கணும். அங்கெல்லாம் நடக்கணுமா இருந்தால் நம்ம நடத்துறதை பார்த்தவனுக்கு என்ன செய்யணும்? இதே கோரிக்கையை வைத்து அங்கங்க நடந்தால்தான் இந்த சங் பரிவார இயக்கங்கள் நம்ம மேல பழி போடுவதை நிறுத்துவார்கள். நாம கண்ணியமா தலை நிமிர்ந்து வாழ முடியும், மற்ற மக்களும் இஸ்லாத்தை நேசிப்பார்கள், முஸ்லிம்களும் பாதுகாப்பாக வாழ முடியும். அப்படின்னு நம்ம மான பிரச்சனை, பாதுகாப்பு பிரச்சனை, நம்ம மார்க்க பிரச்சனை எல்லாமே கலந்திருக்கிற காரணத்தினால் இதை ஒரு சாதாரண விஷயமா எடுத்துக்கொள்ளக்கூடாது. வருகிற 7/11/2008 வெள்ளிக்கிழமை மாலை 4 மணிக்கு மெமோரியல் ஹால் அருகிலே
பார்க் டவுன் அஞ்சலகம் அருகில எதிரில இந்த போராட்டத்தை வைத்திருக்கிறோம். இதுல பெரும் திரளாக என்ன செய்யணும், அனுமதி வாங்கப்பட்ட போராட்டம், பெரும் திரளாக நீங்கள் கலந்து கொண்டு உங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்த வேண்டும். இதன் மூலமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்ம சமுதாயத்தை கண்ணியமாகவும் பாதுகாக்கவும் ஆக்கி வைப்பானாக என்று கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.